सीतापदे राम 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 श्री राम नाम संकीर्तन की जय। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। गोपिका जीवनस्मरणं गोविंदा गोविंदा जय। जानिकांत स्मरणं जय जय राम राम। हर हर नम पार्वती पदये हर हर महादेवा। सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधुमल्लि की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अंबरीष शुक शौनक भीष्मताल्प्यान् रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन् पुण्यानिमान् परम बाहवदान् स्मरामि। ஸ்ரீயப்பதியான சீதாராமனுடைய பூர்ண அனுக்கிற விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய இந்த ஸ்ரவண யக்ஞத்தில் நாம் நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு வரோம். தொடர்ந்து நாமா எல்லாத்த விட வசதி. சர்வசாஸ்திரங்களுடைய சாரம் என்னென்னா பகவன் நாமா. அது மறுக்க முடியாத உண்மை. சரி, அது மகான்கள்லாம் எப்படி கொடுத்துருக்கான்னா பஜனை பத்ததி அமைச்சிருக்கா. மும்மூர்த்திகள் அப்படின்னு சொல்கிற சங்கீர்த்தன வித்வான்களாக மும்மூர்த்திகள் சொல்கிறோம் இல்லையா, ஐயாவாள் சத்குரு சுவாமிகள் போன்றவர்கள்லாம் அவங்களாம் என்னென்னா பஜனை பத்ததி, பஜனை பரம்பரை, பஜனை சம்பிரதாயத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார்கள். அப்போ அதன் மூலமாக பாடிக்கொண்டு பிள்ளையார் முதல் கொண்டு அப்படியே எல்லா தேவதைகளையும் பாடக்கூடிய அப்படியேப்பட்ட ஒரு பஜனை பத்ததி அமைச்சு கொடுத்துருக்காங்க. அந்த சம்பிரதாயப்படி தொடர்ந்து அந்த பஜனை சம்பிரதாயத்தை பின்பற்றி பஜனை செய்வார்கள் பாகவதர்கள்லாம். சரி, பக்தர்கள்லாம் அப்படி பண்ணுறாங்க இல்லையா. அதே மாதிரி வார்கரி சம்பிரதாயத்தில் பார்த்தா அங்கே அபங்கங்களை நிறைய பாடுவாங்க. அதில் துக்காராம் தசராமோ அபங்கங்கள், அதுபோல் மகானுடைய அபங்கங்கள்லாம் பாடுவாங்க. அது ஒரு சம்பிரதாயம் இல்லையா. அப்படி நாம சங்கீர்த்தனம் அப்படி பண்ணுறாங்க. அது மாதிரி இன்னும் பல மகான்கள்லாம் பல வழிகளில் நாம சங்கீர்த்தனம் செய்கிறார்கள். ஆனால் ஏகநாமம் இல்லையா, அது மாதிரி இல்லை. ஏகநாமத்தை மட்டும் ஜெபிக்கணும், ஏகநாமத்தை மட்டும் கீர்த்தனம் பண்ணணும் அப்படின்னும் போது அதுக்கும் சில மகான்கள் இறங்கி வந்தாங்க. இறங்கி வந்து வீடுகளில் அங்கங்கே நாமத்வார்கள், இப்போ எவ்வளோ நாமத்வார்கள் ஆரம்பிச்சிருக்காங்க. கோயில்களில் அதே சமயத்தில் வீடுகளில் போய் நாம பிரதிஷ்டைகள் பண்ணுறாங்க, நாம சங்கீர்த்தனம் பண்ணுறாங்க, அங்கங்கே நாமத்வாரம் ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி மகான்கள் இறங்கி ஏகநாமம் அப்படிப்பட்ட ஒரே ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா போன்ற நாமங்கள்லாம் அங்கங்கே நாம சங்கீர்த்தனம் நிறைய நடக்கிறது. இது எனக்கு எல்லாம் சந்தோஷம்தான், நல்லாயிருக்கு. ஏன்னு சொல்கிற வரேன்னா, பஜனை பத்ததி சம்பிரதாய பஜனை எல்லோரும் பண்ணுவாங்களான்னு கேட்டால் பண்ண மாட்டுறாங்க. எங்கேயோ அங்கே ஒரு ஐயப்பன் கோயிலில் இந்த ஐயப்பன் கோயிலில் பார்த்தா இங்கே ஆரி நகர் இருக்கும். ஆரி நகர் ஒரு நகர் இருக்குது. அந்த இடத்துல பார்த்தா சனிக்கிழமை அந்த பஜனை சம்பிரதாயத்தை பின்பற்றி பாடுகிறார்கள். அதை போய் கேட்டிருக்கேன், கூட உட்காந்து பாடியிருக்கேன். அதே சமயத்தில் இப்போ அவங்களும் வார்கரி சம்பிரதாயத்தை அதை பார்த்தா அவங்கெல்லாம் பாடுவாங்க. அது ஒரு சம்பிரதாயம். இப்போ விட்டல்தாஸ் மகாராஜெல்லாம் அது மாதிரி தான் அந்த கீர்த்தனைகள் அந்த அவங்கெல்லாம் பாட்டு பாடுறாரு அருமையாக. இப்போ மகாராணிய சத்குரு முரளிதர் சுவாமிஜிலாம் இப்போ நாம சங்கீர்த்தனம் ஹரே ராம ஹரே கிருஷ்ணா நாம சங்கீர்த்தனம் பண்ணுறாங்க. அங்கங்கே குடும்பங்களில் நிறைய நாம சங்கீர்த்தனை விளக்கேற்றி வச்சுட்டார் அவர். எல்லார் வீட்லேயும் விளக்கேற்றி வச்சுட்டார். அந்தளவுக்கு எல்லார் வீடும் நாம சங்கீர்த்தனத்தினால் பிரகாசிக்கிறது. ஆனால் எனக்கு இதெல்லாம் சந்தோஷம்தான். ஆனால் இதற்கும் கீழ்நிலையில் இருக்கக்கூடிய மக்கள், ஏன்னா ஒரு உதாரணம் சொன்னால் புரியும். இவர்களெல்லாம் சந்தோஷம், நிறைய நாம சங்கீர்த்தனம் இப்போ நாமத்வாரம் அங்கங்கே ஆரம்பித்து, இப்போது ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் பார்த்தா எங்கே பார்த்தாலும் அங்கங்கே நாமத்வாரம் ஆரம்பித்து நாம விரக்ஷா அப்படின்னு சொல்லி நாம கிளைகள் அப்படி ஆரம்பித்து அங்கங்கே நாம சங்கீர்த்தனம் நடக்கிறது. பஜனைகள் நடக்குது. சனிக்கிழமை இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை வாரம் அகண்டம் நடக்கிறது. வாரம் கிளாஸ் நடக்குது, பகவத்கீதா கிளாஸ். இப்போ ஹரே கிருஷ்ணா இஸ்கானில் பார்த்தா வாரம் கிளாஸ் எடுக்கிறாங்க. அங்கங்கே ஆரம்பிச்சிருக்காங்க நிறைய கிளாஸு. இப்போ குரோம்பேட்டை அது மாதிரி எல்லா இடத்துலையும் பார்த்தா இந்த
நாம நாம சங்கீர்த்தனமும் பகவத்கீதா கிளாஸ்லாம் ஆரம்பித்து நடத்துகிறாங்க. ஓகே, சந்தோஷம்தான். அது இங்கே நடக்குது, கேகே நகரில் நடக்குது, இஸ்காந்து கேகே நகரில் நடக்குது, அங்கங்கே நடக்குது, மாம்பழத்தில் நடக்குது, எங்கெங்கேயோ நடக்குது, எத்தனையோ இடத்துல நடக்குது. ஓகே, அங்கே நாம சங்கீர்த்தனம் பண்ணிவிட்டு அங்கே பகவத்கீதா கிளாஸ்லாம் கொடுப்பாங்க. சந்தோஷம்தான். ஆனால் வந்தவங்கள விட வராதவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. பார்த்தா வந்தவங்கள விட வராதவங்க நிறைய பேர் வெளியில் இருக்காங்க. ஏன் அவங்களாம் வரதில்லை? ஒருத்தராக வருவாங்க படிப்படியாக. சரி, ஏன் வரதில்லை? அது கேட்கணும்ல ஒரு கேள்வி. அவங்களுக்கு எதில் ருச்சி இருக்குது? அப்படின்னா அவர்களுக்கு வந்து என்னென்னா நாமத்தில் ருச்சி இருந்தால் ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா நல்லதுப்பா, குலம் தரும், செல்வம் தரும், தனம் தரும், தளர்வரியா மனம் தரும், எல்லாம் ஓகேப்பா அப்படின்னு கூப்பிட்டா, வாப்பா நீ வந்து நாமா சொல்லு, நாம சங்கீர்த்தனம் பண்ணு, இது போல் வந்து ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா பாடு அப்படின்னு கூப்பிட்டா எத்தனை பேர் வராங்கன்னா? அப்போ தான் 1008 சாக்கு போக்கு சொல்கிறான். வரவங்க வராங்க, கரெக்டாக அவன் நாமா சொன்னால் நல்லது நடக்கும், நமக்கு வாழ்க்கையில் ஒரு க்ஷேமம் ஏற்படும் அப்படின்னு வந்து நாமா சொல்கிறவங்களும் உண்டு. சொல்கிறாங்க இல்லையா? அது எத்தனை பேருன்னா வடிகட்டின மாதிரி 10 பேர் கூப்பிட்டா ஒருத்தர் வருவாங்க. அப்படி தான். அதில் அப்படியே படிப்படியாக அவர் நாம சொல்லி அந்த தபஸ் இருந்தால் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் வருவாங்க. அவங்க குடும்பத்தில் இருக்கிற மனைவி குழந்தைகள்லாம் அழிச்சுன்னு வருவார். அப்படி தான் வராங்க. என்னென்னா சரி, இது மாதிரி இருக்குது. இப்போ நமக்கு கூட இப்போ நாம சங்கீர்த்தனம் பண்ணோம், ராமநாமா ஒரு 5-6 பேர் வந்தாங்க, இருக்கட்டும். அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறம் நாங்களே வந்து மாம்பழத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். அப்படியே தொடர்ந்து நிறைய பேர் வந்தாங்க. இருந்தாலும் அந்த நாம சங்கீர்த்தனத்தில் ஒரு விஷயம் நடந்தது. என்னென்னா, ரமேஷ்னு ஒருத்தர் இருக்கான், என் கூட என் கூட எங்கள் பக்த சங்கத்தில் எங்களுக்குள்ளே 4-5 பேர் பக்த சங்கம் நாங்கள் இருக்கிறோம். அதில் ரமேஷ்னு ஒருத்தர் இருக்கான். அவன் என்ன பண்ணான்னா, நாமத்துக்கு கூப்பிட்டா நாமத்துக்கு வந்தான். நாமத்துக்கு வந்து நாம சங்கீர்த்தனம் பண்ணுறோம். என்ன பண்ணுறோம்? ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம். இப்போ இவன் சொல்கிறது மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடியே நாம சங்கீர்த்தனத்தில் வேறு மெட்டுக்கள்லாம் நிறைய பாடியிருக்கோம். இருந்தாலும் மெயினாக பாடுறது இந்த மெட்டில் தான், இந்த ராம 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 ராம. இது வந்து என்னென்னா, ஜெய் கணேஷ ஜெய் கணேஷ ஜெய் கணேஷ பாகிமாம், ஜெய் கணேஷ ஜெய் கணேஷ ஜெய் கணேஷ ரக்ஷமாம் அப்படின்னு ஒரு பாட்டு வரும் இல்லையா? அந்த பாட்டினுடைய மெட்டு தான் இப்போ நம்ம பாடுறது. ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம். அப்படி விநாயகர் பாட்டே தொடங்கி நம்ம அதிலே ஸ்திரமாயிட்டோம். அந்த ராகத்தில் நம்ம பாடுவோம். எவ்வளோ நேரம் தொடர்ந்து பாடுவாங்க? ஒரு நேரத்துக்கு மாதிரி என்ன பண்ணுறாங்க, நம்ம ஏற்கனவே பல ராகங்கள் பாடலான்னு சொல்லியிருந்தா கூட நம்ம மெயினான இதில் தான் நம்ம பாடுறது, இந்த ராகத்தில் பாடும்போது என்னென்னா, ஏன்னா நம்ம பல ராகத்தில் பாடியிருக்கோம் வேறு மெட்டில். ஏன்னா ராமநாம சங்கீர்த்தனத்தில் பார்த்தா மாம்பழத்தில் ராமநாமத்தில் இப்போ இன்னும் சூப்பராக பல மெட்டுகளில் பாடுவாங்க. அதெல்லாம் எனக்கு பிடிக்கும், அந்த மெட்டிலெலாம் பாடுவோம். ஆனால் அதெல்லாம் வந்து ஒரு மெச்சூர்டாக இருக்கும். அது என்னென்னா, ஒரு பாகவத சம்பிரதாயத்தில் இருக்கிறவங்க பாடக்கூடிய ஒரு பாடல்களாக இருக்கும். நல்லா புரிஞ்சுங்க. லோக்கலாக இருக்காது, ஒரு சினிமா பாட்டாக இருக்காது, சினிமா பாட்டு மெட்டாக இருக்காது, எதுவுமே இருக்காது. நீங்கள் மாம்பழத்தில் கூட போனால் ஏதாவது 1-2 சாமி பாட்டாக இருக்கணும். அதாவது பெருமாள் பாட்டு, பெருமாள் பாட்டு, முருகர் பாட்டு, அதுமாதிரி பாடல் வந்து அந்த மெட்டில் ராமநாமம் பாடுவாங்களே தவிர ரொம்ப லோக்கலெலாம் பாட மாட்டாங்க. மாம்பழத்தோடு போனோம்னா நல்ல ஒரு மெச்சூர்டான டியூனில் தான் பாடுவாங்க. அதனால் உயர்ந்த டியூனில், இப்போது புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களை அந்த ராகத்தில் பாடுறாங்க ராமநாமா ஒரு மாமி. அது மாதிரி வந்து இன்னும் சில பேர் வந்து பார்த்தா வேறு மெட்டுகளில் சிறந்த பெருமாள் பாடல், கிருஷ்ண பாடல், அது மாதிரி பாடல்களில் கண்ணன் வந்தான் மாய கண்ணன் வந்தான் அதில் வந்து ராம 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 அப்படின்னு பாடுறாங்க. அது மாதிரி ஒரு சிறந்த மெட்டில் தான் பாடுவாங்க இல்லையா? அதனால் வந்து சாதாரண சினிமா பாட்டெலாம் பாட மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். நல்லா ஒரு சாமி பாட்டாக தெய்வீகமான பாடல்களாக இருக்கக்கூடிய மெட்டு மட்டும்தான் அங்கே பாடுவாங்க மாம்பழத்தில். இது நம்ம கேட்டிருக்கோம். சரி, ஓகே.
அப்போ ஏதோ 1, 2 தான் கொஞ்சம் சாதாரண பாட்டு ராகத்தில் 1, 2 யாரோ ஒருத்தர் சில தெரியாதவங்க தெரிஞ்சோ தெரியாதவங்க யாரோ ஒருத்தர் மொத்தம் எல்லோரும் பாடுறவங்க எல்லாம் பாகவதர்கள் தான். அதனால் வந்து யாரோ ஒருத்தர் தான் வந்து எங்கேயாவது பாடியிருக்காங்க. ஆனால் வந்து முக்கியமாக நிறைய பாடுறதுன்னா தெய்வீக பாடல்களுடைய மெட்டுக்களை தான் பாடுவாங்க. சரி, ஓகே. இப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணோம், நம்ம வந்து கோயிலில் இங்கே நாமசங்கீர்த்தனம் பண்ணுறோம், அங்கே மாம்பழத்துக்கும் போகிறோம். அப்படி போகும்பொழுது எங்கள் கேங்கில் ஒருத்தன் இருக்கான், ரமேஷ்னு ஒருத்தன். அவன் என்ன பண்ணுறான்னா நாமசங்கீர்த்தனம் பண்ணுறான். நாமசங்கீர்த்தனம் ராம 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 ராமன்னு பாடுறான். அப்புறமா நான் சொன்னால் கொஞ்ச நேரம் பாட்டு முடிச்சிக்கலாண்ணா, டைம் ஆச்சு. இல்லைண்ணா, ஒரு இடம் போனோம், அம்மா கூப்பிட்டாங்க, ஒரு இடம் போனோம், முடிச்சிக்கலாமா அப்படின்றான். நம்ம எப்படி இருக்கோம் அப்போது? ஏண்டா 8 மணி வரைக்கும் நாம சங்கீர்த்தனம் பண்ணோம், நீ இதுக்குள்ளே கிளம்புறேன்டா, என்னடா அப்படி பேசுகிறேன்னா? இல்லைண்ணா, அம்மா கூப்பிட்டாங்க, அங்கே போய் சாப்பாடு வாங்கி கொடுக்கணும். என்னது, வீட்டில் போய் சாப்பாடு வாங்கி கொடுக்கணும், ஹோட்டலில் போய் சாப்பாடு வாங்கி கொடுக்கணும்னா நான் கிளம்புறேண்ணா, நீ ஒன்றா பாட்டு வாங்க அப்படின்றான். என்னடா இது, ரொம்ப போச்சு. சரி, அப்புறமா போனால் சரி போயிட்ட பிறகு என்னன்னா மறுநாள் நான் ஃபோன் பண்ணி கேட்குறேன், என்னடா அப்படின்னா. அண்ணா போயிட்டேண்ணா. அப்புறமா என்னடா ஃபோனே பண்ணலண்ணா. இல்லைண்ணா, நான் இளையராஜா சாங்ஸ்லாம் கேட்டேண்ணா, நல்லா மெலோடி சாங்ஸ். நைட்டில் தூங்கும்போது நான் இளையராஜா சாங்ஸ்லாம் நல்லா கேட்பேன், ரொம்ப பிடிக்குண்ணா, சூப்பராக இருக்குண்ணா அப்படின்னு. அப்படியா, சரி, ஓகே. அப்போது நாமசங்கீர்த்தம் வர மாட்டேன். இல்லை நாமசங்கீர்த்தம் கண்டிப்பாக வரும்ண்ணா, நல்லதுண்ணா, நாமசங்கீர்த்தம் வரும்ண்ணா கண்டிப்பாக. ஆனால் எனக்கு இந்த பாட்டெலாம் ரொம்ப பிடிக்கும். நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டா இது மாதிரி வந்து நான் அடியன்னு சொல்கிறேன். அவன் ரமேஷ் இது மாதிரி ரமேஷ் அந்த பையங்களை அவன் சொல்கிறேன், இதெல்லாம் புரிஞ்சுக்கிடா. பாகவதத்தில் என்ன சொல்லியிருக்கேன், 11 ஸ்கந்தத்தில் 24 குருக்களில் என்ன சொல்லியிருக்கேன், வேடுவனுடைய பாடலை கேட்டு மான் மயங்கி வலையில் மாட்டின்ட்டு கடைசியில் அது இறந்தே போய் விட்டதல்லவா, அது யோசித்துப்பார் அப்படின்னு. அதனால் வந்து கிராமிய சங்கீதம், கிராமிய பாடல்கள், இது மாதிரி பாடல்கள்லாம் பௌதிகமான பாடலாம் கேட்கக்கூடாதுடா, புரியுதா? அது தப்புடாது, அது நம்மளுக்கு அடிமையாகிண்டா. நாம சங்கீர்த்தனம் பண்ணுற, ஆனால் வந்து அது மாதிரி பாட்டு கேட்குறியே நியாயமா அப்படின்னு நினைக்கும்போது, இல்லைண்ணா பரவாயில்ல, அது பாடணும், அது எனக்கு ஆசையாக இருக்கு, நான் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, நான் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுறேண்ணா அப்படின்றான். அப்போ நாம சங்கீர்த்தத்தில் லயமாக மாட்டுது, நாம சங்கீர்த்தத்துக்கு லீவ் போடுறான். நாம சங்கீர்த்தனம் பாடி இருக்கும்போது பாதியில் எழுந்து நான் அம்மா கூப்பிட்டாங்க, அவங்க கூப்பிட்டாங்கன்னு போயிடுறான். அப்படின்னும்போது எனக்கு அந்த ஒருத்தன் முக்கியம், எனக்கு 10 பேர் வர்றது முக்கியம் இல்லை, ஏன் வராமல் இருக்கிறான், அந்த வராதவன் முக்கியம். வராதவனை வர வைக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு யோசிச்சு பார்த்தா இவனுக்கு இளையராஜா பாட்டு பிடிக்குது, இந்த பாட்டு பிடிக்குதுன்னு, சரி ஓகே. அப்போ யோசித்து பார்த்தா நாம சங்கீர்த்தம் தான் எப்படியும் பண்ணலான்னு சொல்லியிருக்கேன். அப்போ அவனிடத்துல நான் சொன்னேன், சரிடாப்பா, நீ இளையராஜா பாட்டே வந்து நீ அந்த உனக்கு எதில் மனசு மயங்குது, அந்த ராகத்தில் தானே மனசு மயங்குது, அந்த பாடல் வரிகளில் உனக்கு மனசு மயங்கலை இல்லையா, அந்த ராகத்தில் தானே மனசு மயங்குது, அந்த ராகத்திலேயே ராமநாமத்தை போட்டு பாடுப்பா அப்படின்னா. அப்படியே நான் பாடலாமாண்ணா, தாராளமாக பாடலாம், பாடு அப்படின்னு. நாம நாக்கில் வந்தால் போதும். இப்போ நாம் அப்படி தான் பாடல் பாடுறோம். இப்போ என்னன்னா சில பேர் தப்பாக நினைக்கலாம், என்ன பௌதிகமான ஒரு பாகவதம் படித்தவர், ராமாயணம் படித்தவர் இப்படியாப்பட்ட பாடல்கள்லாம் பாடுறாரே அப்படின்னு, இப்படிலாம் பாடுறாரே. இது இப்போ நம்ம இது பௌதிகம் நினைக்கிறோம் இல்லையா, இதெல்லாம் இப்போ இளையராஜா சாங்ஸு, இப்போ தேவா சாங்ஸு, இந்த சினிமா பாட்டெல்லாம் சொல்கிறோமே, இது நம்ம பௌதிகம் நினைக்கிறோம். ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி சாதாரணமாக ஒரு பாடல் பாடினாவே பாடுறது ஆடுறது குதிக்கிறதுலாம் ரொம்ப கண்டிப்பாக இருந்த காலம். அப்போ நிமாய் பண்டிதர் யாருன்னா சைதன்ய மகாபிரபு, சாக்ஷாத் பகவான். நித்யானந்தர் யாருன்னா சாக்ஷாத் பலராமரே இல்லையா. அவர் வந்து என்னென்னா நிமாய் பண்டிதர்னே பேர் அவருக்கு. சைதன்ய மகாபிரபுன்றது அப்புறமா வந்துட்டு அவருக்கு வந்து நிமாய் பண்டிதர்னு தான் சொல்லுவாங்க. அப்போது நிமாய் பண்டிதர் வந்து சர்வ சாஸ்திரங்களையும் கரை கண்டவர், எல்லா சாஸ்திரங்களையும் படித்தவர், பிராமண குலத்தில் பிறந்திருக்கார், எல்லா சாஸ்திரங்களும் கரைச்சி குடிச்சிருக்கார், வேதங்கள் எல்லா சாஸ்திரங்களும் கரைச்சி குடிச்சிருக்கார். பகவானாச்சே, அவருக்கு தெரியாத விஷயம் ஒன்று உண்டா? இருந்தாலும் குருகுலத்தில் இருந்து முறையாக எல்லாம் கற்றுண்டார், எல்லா சாஸ்திரங்களும் படித்து கரைச்சிட்டு வருகிறார். அவர்களை வந்து வாக்குவாதமே பண்ண முடியாது. நிமாய் பண்டிதர் இடத்துல, சைதன்ய மகாபிரபு இடத்துல எப்படி வாக்குவாதம், எல்லா வாக்குவாதத்தையும் முறிச்சிடுவார்.
அப்படி அப்படி ஒரு பண்டிதர் அவர். சாஸ்திர பிரமாணங்களோடு காட்டி அந்த வாதம் பண்ணுறவங்கள ஜெயிச்சுடுவார், அப்படிப்பட்டவர். ஆனால் அவர் என்ன பண்ணார், கடைசியில் சர்வ சாஸ்திரங்களுடைய சாரம் நாமா தான் அப்படின்னு இன்னும் மக்களுக்கு உணர்த்தணுன்றதுக்காக என்ன பண்ணார், எல்லாத்தையும் தூக்கி போட்டார். ஆமாம், சர்வசாஸ்திரம் தூக்கி ஓரம் கட்டிட்டு ஹரே கிருஷ்ணான்னு குதிச்சு ஆடின்னு பாடின்னு கொண்டாடின்னு மக்கள் எல்லாம் கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு அப்படி பாடின்னு இருக்கும்போது அப்போ ஒரு சன்னியாசம் வாங்கிட்டார். அப்போ சன்னியாசம் 24 வயசில் சன்னியாசம் வாங்கிட்டார். லக்ஷ்மி பிரியா, விஷ்ணு பிரியா, தன் மனைவிகள்லாம் திறந்துட்டு அவர் சன்னியாசம் வாங்கிட்டார். சன்னியாசம் வாங்கிட்டு என்ன பண்ணாருன்னா, காசி இல்லையா, எங்கேயோ போயிட்டு இருக்காரு, சார்வபௌம பட்டாச்சாரியார்னு நினைக்கிறேன். அந்த அவரெல்லாம் பார்த்தோன்னா ஒரு சன்னியாசி இப்படி ஆடி பாடி குதிக்கிறாரே அப்படின்னு அவங்களாம் வந்து சீடர்லாம் வந்து கேலி பண்ணாங்க, கிண்டல் பண்ணாங்க. இப்படிலாம் பண்ணலாமா, இது தப்பு இல்லையா? ஆசிரமங்களாம் என்னென்னா எப்படி நியமனிஷ்டையோட அந்த சன்னியாச தர்மத்தை கடைப்பிடிக்கணும், நியமங்களை கடைப்பிடிக்கணும், தவசம் மேற்கொள்ளணும் இல்லையா, சாஸ்திர உபனிஷத்துங்களை விசாரம் பண்ணணும், அதாவது ஞான விசாரம் பண்ணணும். ஆத்மா வேற இல்லை, இது மாதிரி உபனிஷத்துங்கள் பாடங்களை தானே படிக்கணும். அதை விட்டு ஒரு நாம சங்கீர்த்தனம் பண்ணி ஆடி பாடி என்னவோ பௌதிகவாதிகள் மாதிரி ஆடி பாடி குதிச்சுட்டு இருக்காரு, இவர் எப்படி சன்னியாசி ஆவார் அப்படின்னு சார்வபௌம பட்டாச்சாரியெல்லாம் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, பௌதிகவாதி மாதிரி. அப்போ அந்த காலத்தில் அது கிராமிய மாதிரி, பௌதிக மாதிரி, இந்த ஆடுறது பாடுறது குதிக்கிறதெல்லாம். ஆனால் அப்போ சொல்கிறார், என்னுடைய குருநாதர் வந்து நான் வந்து மட்டி சரியான மடையன், அதனால் வந்து எனக்கு வந்து சாஸ்திரங்கள்லாம் சரியாக அந்த ஞான விசாரத்துக்கெலாம் நீ தகுதி இல்லை, அதெல்லாம் நீ நாமா மட்டும் சொல்லிட்டு இருன்னு சொல்லிட்டு என்னை நாமா சொல்ல வச்சிட்டாரு அப்படின்னு தன்னைத்தானே தாழ்த்திக்கின்னு பேசுகிறாரு. அப்புறமா அந்த சார்வபௌம பட்டாச்சாரியரையும் வாக்குவாதத்தினால ஒரு 8 நாள் 9 நாள் இருந்து பல வாக்குவாதங்கள் அவர் சொல்கிற உபன்யாசம்லாம் கேட்டுட்டு அதுக்கு பிறகு இவர் பிரதிவாதம் வச்சு அப்புறம் நாம சங்கீர்த்தனம் எந்த அளவுக்கு முக்கியம்னு நிரூபணம் பண்ணியிருக்கார், அது வேறு விஷயம். அப்புறமா சார்வபௌம பட்டாச்சாரியரும் சிறந்த பாகவதராக மாறிட்டார், அது அப்புறப்பட்ட விஷயம். அவர் சங்கராச்சாரியார் பகவத்பாத சங்கராச்சாரியர் வழியில் வரக்கூடிய அத்வைத சம்பிரதாயத்தில் வந்தவர் தான். ஆனாலும் கடைசியில் சைதன்ய மகாபிரபுவால் மாற்றப்பட்டு சிறந்த பாகவதராக பிரகாசித்தார். இருந்தாலும் நல்லா புரிஞ்சுங்க, இப்போது அதுக்கப்புறம் நாம சங்கீர்த்தனமே போதுமானது, சர்வசாஸ்திரங்களுடைய சாரம் அதுதான் அப்படின்னு ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை நான் எல்லா இடத்துலையும் பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டார், இந்த பாரத தேசம் முழுவதும் இல்லையா, எங்கே பார்த்தாலும் நாம சங்கீர்த்தனம். இப்போ அதுக்கு மெயினாக வித்துட்டது அவர் தானே, அந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம், ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம். சில பேர் ஹரே ராமா தான் அவர் தோற்றுவித்தார்னு சொல்கிறாங்க, சில பேர் இல்லை ஹரே கிருஷ்ணா தான் தோற்றுவித்தார்னு சில பேர் சொல்கிறாங்க. இதில் இன்னும் அந்த வாக்குவாதம் இருந்துன்னு இருக்குது. இல்லை சைதன்ய மகாபிரபு ஹரே கிருஷ்ணா தான் தோற்றுவித்தார் அப்படின்னு, சில பேர் இல்லை ஹரே ராமா தான் தோற்றுவிச்சார், பின்னாடி யாரோ முஸ்லீம்னால அது அப்புறமா மாற்றப்பட்டது அப்படின்லாம் பல வாக்குவாதங்கள், அது நம்ம தேவையில்லை. ஆக மொத்தம் எப்படி இருந்தாலும் சொன்னாலும் சரி, ஹரே ராமா சொன்னாலும் சரி, ஹரே கிருஷ்ணா சொல்ல பகவான் நாமம் வசதி ரெண்டுமே சிறந்தது தான், மகாமந்திரம் தான். அது எப்படி சொன்னாலும் பகவான் ஏற்றுப்பான். அதனால் வந்து பகவான் வந்து நம்மளை தள்ளிட மாட்டான். எப்படி இருந்தாலும் எப்படி சொன்னாலும் சந்தோஷம்தான் அது. ஆனால் யார் விதை போட்டதுன்னா சைதன்ய மகாபிரபு இந்த விதை போட்டார். ஓகே, அப்போ நாம சங்கீர்த்தனம் பண்ணால் இதுபோல் குதிச்சின்னு உபநிஷத்துக்கள் பாராயணம் பண்ண வேண்டிய சன்னியாசி, அதே சமயத்தில் சாஸ்திரம் விசாரம் பண்ண சன்னியாசி, ஆத்ம விசாரம் பண்ண வேண்டிய சன்னியாசி, இதுபோல் நாம சங்கீர்த்தனம் பற்றி ஆடி பாடி குதிக்கிறாரே, ஒரு லௌகிகவாதி போல் பாடின்னு குதிக்கிறாரு அப்படின்னு அவங்க சொன்னபோது அவங்களுக்கு போய் பதிலடி கொடுத்தார். பதில் பிரதிவாதம் செய்து அவரோட கருத்தை மாற்றி சாஸ்திரனுடைய சாரம் இதுதான் செய்யணும் அப்படின்னு நிரூபணம் பண்ணார் இல்லையா. இது அப்படியேப்பட்ட நிமாய் பண்டிதருக்கே அந்த கேலி ஏற்பட்டது. அவரே வந்து இது மாதிரி பேசினாங்க, சாஸ்திரங்களுடைய சாரம் சாஸ்திரங்களுடைய சாரம் நாம சங்கீர்த்தனம் தான் தெரிஞ்சு கூட அப்படியேப்பட்ட ஒரு சன்னியாசி இதெல்லாம் ஈடுபடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு முரட்டுத்தனமாக இருந்த காலங்கள் அதெல்லாம். ஆனால் அவர்களுக்கே பதில் சொல்லி அவங்களையும் பாகவதர்லாம் மாற்றினார் சைதன்ய மகாபிரபு. அது ஒரு கட்டத்தில் அந்த கதை நடந்தது இருக்கட்டும். இப்போ இந்த காலத்தில் இப்போ வருவோம். இந்த காலத்தில் என்னென்னா எங்கே பார்த்தாலும் நாமத்வாரம் ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய ஹரே ராம கீர்த்தனை நடக்குது, ராமநாம கீர்த்தனை நடக்குது, அங்கங்கே பார்த்தா ஹரே கிருஷ்ணா நடக்குது. ஆனால் இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா, இப்போ ரமேஷ்னு ஒரு பையன், அவன் என்ன பண்ணுறான்னா சாக்கு போக சொல்கிறான். எத்தனையோ நாள் பார்த்தா நாம சங்கீர்த்தனை லீவ் போடுறான், ஒரு நாள் பார்த்தா பகச்சுன்னு வரவிட மாட்டேன்றான் கூப்பிட்டா. ஆனால் பார்த்தா இளையராஜா சாங்ஸ் மட்டும் விடாமல் கேட்குறான். என்ன இது? அப்போ அந்த ராகம் என்னமோ பண்ணுறது, மயக்கிறது இல்லையா, நமக்கே மயக்கிறது.
நம்ம எல்லாமே நான் ஆகாசத்துலேருந்து குதிச்சிட்டோமா, எல்லாம் ஆன்மீகவாதிகளாகவே பிறந்துட்டோமா? இல்லையே, எல்லாம் பௌதிகத்தில் அடிபட்டு உதப்பட்டு கஷ்டப்பட்டு எல்லாமே ஆசாபாசங்களில் உழண்டு எல்லாம் தானே வந்தோம். அப்புறமா தானே இதெல்லாம் பொய்யானது, இதெல்லாம் அனித்தியமானதுன்னு தெரிஞ்சு தானே நம்ம ஆன்மீக வழியில் நம்ம வந்திருக்கோம். இப்போது பாகவத தர்மத்தில் பிரவேசிச்சிருக்கோம். இதுதான் சத்தியமானது, இதுதான் கரெக்டான வழி அப்படின்னு பாதையை தேர்ந்தெடுத்து நம்ம வந்திருக்கோம். எல்லாமே வாழ்க்கையில் நொந்து நூலாகி தான் நிறைய பேர் வந்திருக்காங்க. இதுதான் சில பேர் இயற்கையிலே வைஷ்ணவ குடும்பமாக இருக்கும், அந்த குடும்பமே பிராமணர் குடும்பமாக இருக்கும். அதனால் சின்ன வயசுலேயே அந்த பக்தியில் வந்திருப்பாங்க. ஆனால் நிறைய பேர் பார்த்தா வாழ்க்கையில் அடிபட்டு துன்பப்பட்டு நிறைய பேர் பாகவத தர்மத்துக்கு வருவாங்க, நாம சங்கீர்த்தன தர்மத்துக்கு வருவாங்க. இது இருக்கட்டும். அப்படின்னும்போது எல்லாருக்கும் அந்த ருச்சி இருக்கும். நாம் என்னென்னா பாடல்லாம் பௌதிகமான பாடல், இப்போ சிவாஜி பாட்டு, எம்ஜிஆர் பாட்டு, ரஜினி பாட்டு, கமல் பாட்டு இதெல்லாம் பாடணுன்னு ஆசை இருக்கும். அப்போது ஏன் மகான்கள் ஏற்படுத்தின சம்பிரதாயம், பஜனை சம்பிரதாயம் இருக்குது, ஓகே. நாமத்துவார் அங்கங்கே ஆரம்பிச்சிருக்காங்க, ஹரே ராம ஹரே கிருஷ்ணா, அதில் போய் கலந்துக்கலாம் நிறைய. சரி, ஓகே. ருச்சி வரலையே. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ரமேஷ்னா ஒருத்தன் இல்லை, இந்த ஒருத்தன் போல் 99% இருக்கிறாங்க இந்த பூமியில். இந்த உலகத்தில் 99% இந்த ரமேஷ் மாதிரியே பௌதிகமான பாடல் இருக்க, பௌதிகமான சௌக்கியங்களில் விரும்பக்கூடியவர்கள் 99% இருக்கிறார்கள். 1% தான் இன்றைக்கி பக்தி பண்ணிட்டு இருக்காங்க. 1% மக்கள் தான் இன்றைக்கி உலகம் முழுவதும் சேர்த்து மொத்தமே 1% மக்கள் தான் இந்த பக்தி பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் கணக்கெடுத்து பார்த்தா தெரியும். மற்றவங்க எல்லாம் பணத்து பின்னாடி ஓடுறதும், பௌதிகமான விஷயங்களை, கேளிக்கைகளை, பௌதிகமான சந்தோஷங்களை அனுபவிக்கிறதும். சரி, அப்படியே பாடல் கேட்டால் இது மாதிரி இளையராஜா ஹிட் சாங்ஸ், தேவா, ஹரிஹரன் ஹிட் சாங்ஸு அப்படின்னு, ஏஆர் ரஹ்மான், இது மாதிரி நிறைய மியூசிக். இந்த பாடல்களை தான் பௌதிகமாக எங்கே பார்த்தாலும் யூடியூப்பில் போனால் இந்த பாடல்கள் தான் ஃபுல்லாக பரவுது. இந்த பாடல்கள் தான் எல்லாம் ருச்சி உள்ளவங்களாக இருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறது? களி இப்படி கெடுத்துட்டானே. அப்போ கிராமிய சங்கீதம் கேட்கக்கூடாதுன்னு இதே பாகவதம் சொல்லியிருக்கு. எங்கே சொல்லியிருக்கு? 11ஆம் ஸ்கந்தத்தில் 24 குருக்களில் ஒருத்தரை சொல்லியிருக்காங்க. அந்த மானானது வேடுவனுடைய பாட்டில் மயங்கி கடைசியில் வலையில் மாட்டிண்டு அது இறந்து போய்விட்டது, வேடுவனுக்கு இரையாகி விட்டது இல்லையா, உணவாகி விட்டது. அது மாதிரி நம்ம யமனுக்கு உணவாக போகக்கூடாதுன்னா நம்ம கிராமிய சங்கீதம் கேட்கக்கூடாது. சரி, ஓகே. அப்படின்னா என்ன பண்ணுறது? ஆனால் கிராமிய சங்கீதத்தில் தான் மக்கள் எல்லாம் ஈடுபடுறாங்க. ஃபுல்லாக சினிமா பாட்டு, இது மாதிரி விஷயங்கள் பாட்டில் தான் ஈடுபடுறாங்க. அப்போ நான் சொன்னேன் அந்த ரமேஷ்களை, எப்பா நீ கிராமிய பாடல்கள் பாடுறது முக்கியம் இல்லை, அந்த பாடல்களை கேட்கல, அந்த வரிகளை உனக்கு புத்தி முக்கியம் இல்லை, அந்த ராகங்கள் ரொம்ப அருமையாக. ஆமாண்ணா, அந்த மெட்டு சூப்பராக இருக்கணும்ண்ணா, அருமையாக இருக்கணும் அந்த மெட்டு அப்படின்னா. ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம ராம் ராம ராமா ராம ராம் ராம ராமா. இந்த ராகம் இளையராஜா பாடியிருக்கார். அது ஒரு பாட்டு. அப்போ அந்த பாடல் வரிகள் முக்கியம் இல்லை, அதுலேயும் ஒரு தியாகராஜர் பேர்லாம் வருது அந்த பாட்டில். ஆனால் இருக்கட்டும். ஆனால் அந்த பாடல் வரிகள்லாம் அவருக்கு மனசு மயங்கலை, அந்த பாடலுடைய மெட்டில் மனசு மயங்குது அந்த ராகத்தில். அப்போ அந்த ராகம் முக்கியமாக தோணுது. சபாஷ், ஓகே, நல்ல விஷயந்தான். இது பகவானுடைய ஏற்பாடு. அப்போ நாம் என்னென்னா, நாம சங்கீர்த்தனத்தை பிரச்சாரம் பண்ணுறதுக்கு வழி இல்லாமல் போல, வழி பகவான் இருக்குது, நமக்கு தெரியல அந்த வழியை எப்படி எடுத்துக்கின்னு நம்ம நாமத்தை தக்க வச்சுக்கிறது, நாமத்தை ஸ்திரமாக்கி கொள்வது அப்படின்ற வழி நமக்கு தெரியலன்னா சொல்லாமே தவிர, நாம சங்கீர்த்தனத்தை மற்ற பாகவதர்கள் தான் நாம சங்கீர்த்தனம் பண்ண முடியும், பாமர மக்கள் நாம சங்கீர்த்தனம் பண்ண முடியாது அப்படின்றது கிடையவே கிடையாது. எல்லாருக்கும் தகுதியில் இருக்கணும் போது அப்போ எல்லாரும் பாடணும் இல்லையா? ஏன் பாட மாட்டுறாங்க? அந்த நாம சங்கீர்த்தனம் கொடுக்குற விதத்தில் கொடுத்தா கண்டிப்பாக பாடுவாங்க. எல்லாருக்குள்ள ஆத்மா இருக்கா இல்லையா? எல்லாருக்குள்ள இறைவன் இருக்கானா இல்லையா? அப்புறம் ஆனால் அந்த ஆத்ம உணர்வு தூங்கிட்டு இருக்குது, பௌதிக உணர்வு மேலெழும்பி இருக்குது. அதனால் பௌதிகமான கிராமிய சங்கீதங்கள் பிடிச்சிருக்கு. சரி, அந்த பௌதிக ராகத்தில் கூட அதான் ஏன் நாமாவை நம்மளுக்கு ஹாயாக விட்டாங்க? எந்த ராகத்தில் ஒன்றா பாடலாம். சாங்கேத்தியம், பாரிகாசியம் வா, ஸ்லோகம், ஹேளனம், ஏவவா, வைகுண்ட நாம கிரகணம், அசேஷ அகஹரம் விதுகோ. நல்ல ஸ்லோகம் ஞாபகம்.
சரி ஞாபகம் தான் டக்குன்னு சொல்ல முடிஞ்சுது, பிரமாணமாக காட்ட முடிஞ்சுது. அப்படின்னா பரிகாசமாக சொல்லலாமா, ஏளனமாக சொல்லலாமா? நம்ம அப்படி இல்லாமல் நாம சொல்கிறோம், நம்ம பாட்டாக பாடுறோம், ரசித்து பாடுறோம், ருசித்து பாடுறோம் ராமநாமத்தை, வேறு ராகத்தில் பாடுறோம். அது பௌதிகமான ராகன்றதுனா என்னென்னா, அது சிவாஜி நடிச்சார், என்டிஆர் நடிச்சார், ரஜினி நடிச்சார், கமல் நடிச்சார்ன்றதுனால நீ பௌதிகமான ராகம்னு சொல்லிடுறேன். ஆனால் ராகம் கலங்கப்பட்டது கிடையாது. அந்த வார்த்தைகள் தான் நம்மளுக்கு கலங்கப்பட்டதாக இருக்குது. அந்த வார்த்தைகள் பௌதிகமான வார்த்தைகள், காதல் வார்த்தைகளை வேறு ஏதாவது பௌதிகமான வார்த்தைகளை போட்டதால் தானே அது நம்மளுக்கு பிடிக்கல, அது கிராமிய சங்கீதமாக தோணுச்சு. ஆனால் ராகங்கள் என்ன தப்புச்சு? ராகங்கள் எல்லாம் சுத்தமானது தானே. சப்தஸ்வரங்களும் சப்த பிரம்மமாச்சு. அது இசையால் வசமாக இதயம் இது. அப்போ இந்த ஏன் இசையால் வசம்? ஏன்னா இறைவனே இசை வடிவம் எனும்போது, இறைவனே இசை வடிவமாக இருக்கும்போது அந்த இசையால் வசமாகாத இதயம் எது சொல்ல பார்க்கலாம். அப்போ அந்த ஆத்ம உணர்வை டச் ஆகுது. ஆனால் அதை பௌதிக வார்த்தைகளால் நம்ம அதை பௌதிகமாக பயன்படுத்திக்கிறோம் தான் விஷயம் இல்லையா? பால் தயிராக தெரிஞ்சு போகிற மாதிரி பாலில் இருக்கிற லேக்டோஜன், பாலில் இருக்கக்கூடிய லேக்டோஜன் அது என்னென்னா இனிப்பாக இருக்கும் இல்லையா? அது தெரிஞ்சு போச்சுன்னா புளிப்பாயிடும் தயிரா. இதுதான் விஷயம். ஆனால் பால்லேருந்து வந்தது தான் தயிர், நல்லா புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நம்மளுடைய உணர்வுகள், தூய உணர்வுகளானது என்னென்னா பௌதிகமான வார்த்தைகள் போட்டு பௌதிகமான பாடல்களாக பாடும்போது அது கலங்கப்பட்டு போயிடுது. காதல் விஷயமாக அப்படி அந்த பாட்டு இனிக்குது. ஆனால் அந்த ராகங்கள் இனிக்குதுன்னு சொன்னால், அந்த ராகங்கள் பகவன் நாமத்தில் போட்டோம்னு சொன்னால் அது ஆன்மீகமாக திருப்பப்படும். அப்போ ராகங்கள் தப்பில்லை. ராகங்களால் எந்த வார்த்தைகளை போட்டு அந்த பாடல் பாடுகிறோம், அதே சமயம் எந்த சினிமாவில் இருக்குது, அது எந்த காரணத்துக்காக பாடுறாங்களோ அதை வச்சு நாம் என்ன பண்ணுறோம், பௌதிக கலங்கமுடையதாக நம்ம எடுத்துக்கொள்கிறோம் இல்லையா? அது காதலுக்காக பயன்படுத்திருக்காங்க அப்படின்னும் போது அது நம்ம கலங்கப்பட்டதாக நம்ம தோணுது. ஆனால் உண்மையிலே ராகம் தப்பில்லை, அதில் உள்ள வார்த்தைகள் தான் மனசை மயக்கக்கூடியதாக இருக்குது. மனசில் ஒரு கவர்ச்சியான வார்த்தைகள் போடுவாங்க. அந்த வார்த்தைகள் போட்ட உடனே நம்மளால இந்த பௌதிகமான பாடல்கள் அப்படின்னு நாம் முடிவு கட்டிடுறோம். சரி, பாடலும் பௌதிகமான பாடலாக இருக்கலாம் அந்த வரிகள். ஆனால் அந்த ராகம் என்றைக்கு சுத்தமானதாகவே இருக்கிறது. ராகம் சப்த பிரம்மத்திலேருந்து வந்தது தானே, பிரணவத்திலேருந்து வந்தது தானே சப்தஸ்வரங்களும். அப்படின்னும் போது அதெல்லாம் சுத்தமானது தானே. அப்படின்னும் போது ஏன் பாடக்கூடாது? அப்போ நான் அந்த ரமேஷ்களை சொன்னேன், அப்பா நீ ராகங்களில் ராமநாமத்தை வச்சுக்கோ, தாராளமாக பாடலான்னா தாராளமாக பாடு அப்படின்ட்டு. ஏன்னா எனக்கு சொன்னாங்க எந்த ராகத்தில் வேணாலும் பாடலான்ட்டு. சும்மா ஒரு கோடு தான் போட்டாங்க, நம்ம ரோடு போட்டோம், ஃபுல்லாக அது பாடலான்னு சொன்னாங்க. போதுமே அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணோம், ரமேஷ்கெல்லாம் அதான் சொன்னேன், நீ எந்த ராகத்தில் வேணால் பாடுப்பா, ஆனால் அந்த வார்த்தைகளை சேர்க்காம வெறும் ராமநாமத்தை தவிர அந்நிய வார்த்தையை பாடாமல் ராமநாமத்திலே பாடு அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு அண்ணா அப்படி பாடலாமா, நான் தாராளமாக பாடலாம். அப்போ அவனுக்கு சந்தோஷமாகி போச்சு. அப்புறமா நம்ம அந்த ராகத்திலே நம்ம கூப்பிட்டு இங்கே ராகம் பாடும்பொழுது அவன் என்னென்னா தொடர்ந்து நாமசங்கத்துலேருந்து வர ஆரம்பித்தான். அந்த நாமசங்கத்தில் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துடுச்சு. இப்போ அந்த நாமத்தில் பல ராகங்களை பாடலாம் அப்படின்னும் போது நம்ம பல ராகங்களை பாடி காமிக்கும் போது அவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதில் ருச்சியம் வந்துடுச்சு. இப்போ நாமும் நிறைய சொல்கிறான் அப்படின்னா யோசிச்சு பாருங்கள். அப்போது இதில் ஒரு ராமநாமா வரத்துக்கே 4 லட்சம் ஜென்மா மனுஷ ஜென்மத்துக்கு புண்ணியம் பண்ணியிருந்தால் தான் ஒரு தடவை ராமான்னு நாக்கில் வருமா. அப்படிப்பட்ட நாமத்தை சரளமாக நம்ம பாடலில் பாடுறோன்னா தப்பா? அப்போ பல ராகங்களில் இப்போ மெட்டு போட்டு பாடுறா தப்பு இல்லை, தாராளமாக எந்த மெட்டில் வேணா பாடு. ராமான் நாக்கில் வந்துச்சே பெரிய விஷயம், அது பெரிய புண்ணியம் அது. ஆமாம், 84 லட்சம் ஜீவராசிகளில் மனுஷ ஜென்மா ரொம்ப துர்லபம் மானுஷம் ஜென்மே ததபி அத்ருவம் அர்த்ததம், அதுவே நிலையற்றதாக இருக்குது. ஆமாம், லைஃப் இஸ் ஷார்ட்டு, மேக் இட் ஸ்வீட்டு அப்படின்னும் போது இதை நம்ம சுவைகரமாக மாற்றி நிற்கணும்னு சொன்னால் அர்த்ததம், அது அர்த்தமுள்ளதாக மாற்றிக்கணும். அது என்னன்னா துர்லபம் மானுஷம் ஜென்மம் ததவி அத்ருவம், நிலையற்றது. ஆனால் அர்த்ததம், அத்ருவம் ஆனால் அர்த்ததம். இது துர்லபம் மானுஷம் ஜென்மே ததவி அத்ருவம் அர்த்ததம். அர்த்தமுள்ள புருஷார்த்தத்தை இதில் சம்பாதிச்சிக்கலாம், இதில் அர்த்தத்தை தேடிக்கலாம், அப்படின்னா பொருளுடையதாக ஆக்கிக்கொள்ளலாம். எப்படின்னா நாம சங்கீர்த்தனத்தினால. அதுதான் பிரகலாதம் கடைப்பிடிச்சா, அதுதான் துருவனம் கடைப்பிடிச்சார், எல்லாமே கடைப்பிடிச்சு. அந்த வழி தான் நம்ம எல்லாம் ஃபாலோ பண்ணுறோம். என்னென்னா ராகம் நம்ம மாற்றி பாடுறோம். பரவாயில்லையே பாடலாமே, சரிப்பா. இல்லை மகான்கள்லாம் ஒரே ராகத்தில் பாடிக்காங்க,
ரொம்ப சந்தோஷம். நல்ல ராகம்தான். ஹரே ராம சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது. ஆனால் அதில் ருச்சிக்கிறவங்க நல்லா ருச்சிக்கிறாங்க, ருச்சிக்காதவங்க வந்து என்னென்னா கூப்பிட்டா வரமாட்டேன்றாங்களே அந்த நாம சங்கீதத்துக்கு. இல்லை வேலை இருக்குது, அது இருக்குதுன்னு. ஆனால் பார்த்தா இளையராஜா சாங்ஸ்லாம் நல்லா கேட்குறாங்க, மற்ற பாடலாம் கேட்குறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதை கூப்பிட்டா வரமாட்டீங்க, ஆனால் அந்த பாடலாம் கேட்கணும் நல்லா கேட்குறீங்க, உட்காந்து நல்லா டிவி பார்க்குறீங்க, சினிமா பார்க்குறீங்க, அந்த பாடலாம் வந்து எஃப்ஒன் காதில் மாட்டிக்கின்னு அதே ஃபுல்லாக இளையராஜா ஹிட் சாங்ஸ்லாம் ஃபுல்லாக கேட்குறீங்க. என்ன நியாயம் இது? அப்போ ஹரே ராமக்கு ஏன் வரமாட்டேன்றீங்க? ஏன் ஹரே கிருஷ்ணா கோயிலுக்கு கூப்பிட்டா வரமாட்டேன்றீங்க? வரீங்க, பாடுறீங்க, ஆனால் வந்து அது வீட்லேயும் செய்யலாம் இல்லையா? நாமசங்கீதம் டெய்லி பண்ணலாம் இல்லையா? யார் பண்ணுறது? யாரோ சில பேர் தான் பண்ணுறாங்க. நான் தான் சொல்கிறேன், உலகம் முழுவதும் சேர்த்தா 99% வந்து பண்ணல, 1% தான் பண்ணுறாங்க நாமசங்கீதம். அப்படி தான், அதான் கணக்கு. அந்த 1% தான் நம்மளுக்கு இவ்வளோ பெருசாக தெரியுது. ஆனால் இது பண்ணாதவங்க 99% இருக்காங்க. அப்போ அவங்களெலாம் கூப்பிட்டு வரதுக்கு என்ன வழி அப்படின்னா, அவங்க வழியிலே போகிறது தான் ஒரே வழி. அவங்க வழியில் என்னென்னா, அவங்க பௌதிகமான இந்த இளையராஜா கேட்குறியா, தாராளமாக கேளு, அந்த வரிகளை மட்டும் எடுத்துகிட்டு நாமத்தை உள்ளே புகுத்துட்டு முடிஞ்சு போச்சு. ஒரே ஒரு வேலை தான் பண்ணு, ஒரே வேலை என்னென்னா ராம நாமத்தை உள்ள நுழைச்சிக்கும், வேறு எந்த வார்த்தைகளும் பேசாது, அவ்வளோதான். அதுதான் இப்போ மகான்கள் காட்டின வழி. மகான்கள் காட்டிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச வழியை அடியன் வந்து இப்போ எனக்கு தெரிஞ்ச வழியில் நான் இப்போ பாடுறேன். எனக்கு தெரிஞ்ச வழியில் நான் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன்னு சொல்ல, எனக்கு தெரிஞ்ச வழியில் நான் பாடுறேன். இப்போ இந்த பௌதிகமான சினிமா பாட்டாகவே இருக்கட்டும், சினிமா ராகங்களாகவே இருக்கட்டும், அந்த ராகத்தில் இப்போ நம்ம ராமநாமம் பாடுறோம். இது பிரதானமான இப்போ எடுத்துகிட்டு இருக்கோம். பிரதானமாக இப்போ எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ராகத்தில் பாடுறோம். இந்த ராகத்தில் பாடினா பாடுறவங்க பாட்டமே, அனுபவிக்கட்டுமே. அப்போ பார்த்தா எவ்வளோ பேர் லைக்ஸ்லாம் கொடுத்துருக்காங்களே, சந்தோஷப்பட்டுருக்காங்களே, நிறைய விவசாயம் வந்திருக்காங்களே பார்த்தா யூடியூப்பில் போட்டால். அப்படின்னா தாராளமாக பாடலாம். ராமநாமம் முக்கியம். ஏன்னா களி அப்படி தான் போகும். இதை வந்து திருப்ப முடியாது. களியை நான் நல்வழி கொண்டு வரேன்னா நடக்கவே நடக்காது. களியை கிருதமாக மாற்றவே முடியாது. அப்போ என்னென்னா அது போகிற வழியிலே போய் தான் நாம் அது திருப்ப முடியும். கலியுகத்தில் இருக்கிற மக்களை, அப்போ அவர்களுக்கு எது ருச்சியாக இருக்குன்னா இது ருச்சியாக இருக்கா, சரி அந்த ருச்சியிலே நாமா சொல்லு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ பாருங்கள், கேட்கறதுக்கு எவ்வளோ ரம்மியமாக இருக்குது. இப்படி கூட நாம சங்கீதம் பண்ணலாமா? தாராளமாக பண்ணலாம், தாராளமாக நாமா சொல்லலாம். இது தடையே கிடையாது. ராமநாமம் சொல்வதற்கு எந்த தடையும் இல்லையா. தாராளமாக எந்த ராகத்திலனா பாடி அனுபவி. மொத்தம் நாக்கில் நாமா வரட்டும், அதான் முக்கியம். ஆனால் மெச்சூர்டான ராகங்களில் பாடியிருக்காங்களே மகான்கள், பாடியிருக்காங்க. இல்லை ஒரே ராகத்தில் பாடுறாங்களே, ஓகே, அதுவும் ரமிக்குது. ஆனால் எல்லாருக்கும் ரமிக்கலையே. எவ்வளோ பேர் வந்து பௌதிகமான பாடல் இருக்காங்களே. அப்போ அவர்களையும் என்னை பொறுத்த என்னென்னா, இந்த ரமேஷ் ஒருத்தன் இல்லை, இது மாதிரி ஒருத்தன் கூட 10 பேர் வர்றது முக்கியம் இல்லை. அந்த 11வது பேர் ஒருத்தன் ஏன் வரல? 10 பேரில் சரி 9 பேர் வர்றது முக்கியம் இல்லை. அந்த 10வது ஒருத்தன் வராமல் இருக்கானே, அவன் தான் முக்கியம். அவனையும் இவர்கள் வந்து பழிச்சுப்பாங்க, இவர்கள் கரையேறிடுவாங்க. சரி 9 பேர், ஏன்னா இவங்க வந்து ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க, திருடமாக நாமசங்கத்தில் வராங்க, பர்ஃபெக்ட், பரவாயில்ல. இவங்க பழிச்சுப்பாங்க, இவன்னா கதியாவான் யோசிப்பார். அந்த ஒருத்தன் பற்றி தான் போகக்கூடாது இல்லையா? ராமர் அப்படி தான் நினச்சாரு. அந்த வண்ணான்னு சொன்னான்னு சொல்லிட்டு சீதையும் திறந்தார் இல்லையா? ஏன்னா அந்த ஒருத்தன் முக்கியம், அந்த ஒருத்தனுக்கு நான் ராஜா இல்லையா அப்படின்னு ராமர் நினைச்சாரா இல்லையா? அப்படிப்பட்ட ராமநாம சொல்கிற நாம அந்த ஒருத்தன் கெட்டு போனால் பரவாயில்ல நம்ம நினைக்கலாமா? 9 பேர் பொழிச்சின்னா போதும்பா. அந்த ஒருத்தன் எப்படின்னா போனால் போய் போகிறான். நம்மளுக்கு என்ன வந்து நாமசங்கத்தின் வரவங்க பொழிச்சா போதும். அந்த ஒருத்தனுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டு? அவனுக்கு பௌதிகமான பாடல் இன்ட்ரெஸ்ட்டு. அவனை பிடிச்சா அவனால் 1000 பேர் வருவான். பௌதிகமான பாடல் பாடுறவங்க எல்லாமே வருவாங்க. அந்த ஒருத்தனுக்கு என்ன டேஸ்ட்டுன்னா, இது போல் சினிமா பாட்டு ரொம்ப பிடிக்குது, அந்த ராகம் பிடிக்குது, அந்த ராகத்தில் நீ பாடுற, நீ ராமநாமத்தை பாடு, நான் பார்த்துறேன். அது எப்படி பாடுறதுன்னு தெரியாது. சரி, அதையும் நானே பாடி காமிக்கிறேன். அதான் யூடியூப்பில் இப்போ நம்ம பாடுறோம். ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம ராம் ராம 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 ராம் ராம ராம.
இதெல்லாம் சரியான சங்கீதம் கிடையாது, இது என்ன தப்பான வழி மாதிரி தெரியுது, எனக்கு பிடிக்கல, ஒத்து வரல, போ கஷ்டப்படு போ, நீ எங்கே நாம சங்கீதம் பண்ணுற சந்தோஷம், நீ போகிற வழி நல்ல வழி. நான் என்ன சொன்னேன், கஷ்டப்படுன்னு சொல்ல வரல. உனக்கு இந்த ராகம் ருச்சிக்கல, உனக்கு மெச்சூர்டான ராகம் தான் ருச்சிக்குது, தயவுசெய்து நீ அதுலேயே போயிடு, அந்த ராகத்திலே இரு, அதை மாற்றி வராத. நான் சொல்கிறது என்னென்னா, அந்த ராகத்தில் ருச்சிக்காதவங்களுக்கு இந்த ராகம் தான் ருச்சிக்குதுன்னா அவங்களையும் நான் இந்த ராம சங்கீதத்தில் கொண்டு வரணும். அவங்களுக்கு ராமநாமா சொல்ல வைக்கிறது எப்படி? அப்போ நான் அவங்களோட நான் இறங்கி போய் நானும் அந்த சினிமா பாட்டு பாடினா தான் முடியும். ஆனால் நம்ம மனசில் நம்ம பாகவதம் படிச்சிருக்கோம், ராமாயணம் படிச்சிருக்கோம், இப்படிப்பட்ட சாஸ்திரங்கள்லாம் படித்து நீங்கள் இந்த மாதிரி ராகத்தில் பாடுறது சரியா என்ன கேள்வி கேட்கலாம். ஆனால் இது வரைக்கும் கேட்கல யாருமே. கேட்டாங்கன்னா சொல்கிறேன், ஒரு வேளை கேட்டாங்கன்னா அவங்களுக்கு பதில் முன்னாடியே சொல்லிடுறேன். அப்படிப்பட்ட பாகவதம் அப்படின்னா மூலப்பாராயணமாக பாகவதம் படிச்சிருக்கேன், அப்படிப்பட்ட சம்ஸ்கிருதம் நாலேஜ் உண்டு, அவ்வளோ உபன்யாசம் பண்ணியிருக்கீங்க, பாகவத ராமாயணம் உபன்யாசம் பண்ணியிருக்கேன். ஆமாம். அப்போ அந்த சாஸ்திரங்களுடைய சாரம் என்ன? ராமநாமா. அவ்வளோதான். அந்த ராமநாமத்தை எந்த ராகன்றது முக்கியம் இல்லை. சாங்கத்தியமாக சொல்லலாம், பரிகாசமாக சொல்லலாம், ஏளனமாக சொல்லலாம், எப்படி வேணால் சொல்லலாம்னு சொல்லுவேன். ஞானத்து உத்தம ஸ்லோக நாமயத்து. அதனால் தெரிஞ்சு சொன்னாலும் தெரியாமல் சொன்னாலும் உத்தம ஸ்லோகனுடைய நாமத்தை சொல்லிட்டா போதும், அவ்வளோதான். ராமான் நாக்கில் வரணும், அதான் முக்கியம். நீ எந்த ராகத்தில் பாடுறதும் முக்கியம் இல்லை. அப்போ பௌதிகமான பாடல் இதெல்லாம் கீர்த்தனம் கிடையாதுன்னா சரி, அப்போ உனக்கு எந்த கீர்த்தனம் பிடிக்குதோ அந்த கீர்த்தனத்தில் நீ ராமநாமம். ஆனால் ராமநாமம் சொல்லாமல் இருக்காத. நீ உனக்கு பிடிச்ச கீர்த்தனத்தில் உனக்கு அந்த ராகம் தான் பிடிக்குது, மகான்கள் போட்ட வழியில் தான் அந்த ராகத்தில் பாடினா தான் நல்லது, அந்த பாகவதர்கள் பாடின அந்த ராகத்தில் பாடினா தான் மெச்சூர்டான ராகம். சரி, ஓகே, அதுதான் உயர்ந்தது தெரிஞ்சு தாராளமாக அதுலேயே ஸ்திரமாக இரு, அதை விட்டு வெளியே வராது, அப்படியே இரு, நல்லது தான் அப்படின்னு என்கரேஜ் பண்ண. அதுதான் ரொம்ப முக்கியம், கரெக்டு, அப்படியே இருந்துக்கும். ஆனால் இதை குறை சொல்லாது, இது சினிமா பாட்டு, இந்த ராகம்லாம் இந்த ராகத்தில் பாடக்கூடாது ராமநாமா அப்படின்னு சொல்கிறதுக்கு அப்படி சொல்கிறதுக்கு யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது. ஏன்னா நாமா சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு யாரும் ரைட்ஸ் கிடையாது. நாமா சொல்லணும்னு சொல்கிறதுக்கு தான் எல்லாருக்கும் ரைட்ஸ் உண்டு. அது எந்த ராகன்றது முக்கியம் இல்லை. அப்போது இதை குறை சொல்லக்கூடாது. எப்படியாவது நாக்கில் வருதே பெரிய புண்ணியண்டா அப்படின்னு நினைக்கணுமே தவிர, உண்மையில கருணை காட்டணுமே தவிர, அவன் எந்த ராகத்தில் பாடுறாங்கன்னு அதை நம்ம குறைய நினைக்க முடியாது. சந்தோஷப்படணும் சொல்ல போனால். அப்படின்னும் போது நம்ம இந்த ராகத்தில் பாடும்போது எவ்வளோ பேருக்கு சில பேருக்கு என்னமோ இவர் பாடுறாரு, பைத்தியம் மாதிரி பாடுறாரு, சும்மா பாகவதம் படித்து ராமாயணம் படித்து கஷ்டம் பாடுற சினிமா பாட்டு ராகத்தில் பாடுறாரு அப்படின்னு தப்பாக நினைக்கலாம். நினச்சும் போட்டோம், அதை பற்றி கவலை இல்லை. நாம் இதில் ஸ்திரமாயிட்டோம், நம்ம இதை விட போகிறதில்ல, புரியுதுங்களா? இந்த வழியை நம்ம விட போகிறதில்ல. யார் என்ன சொன்னாலும் சரி, அப்படி அவமதிச்சாலும் சரி, அதை பற்றி கவலையே படுறதில்ல. நம்மளை உதாசீனப்படுத்தினாலும் பரவாயில்ல. ஆக மொத்தம் நாக்கில் வர்றதுக்கு இந்த வழியில் கடைப்பிடிக்கிறது யாரோ சில பேர் வருவாங்களே, அந்த ஒருத்தனுக்காக நான் நாமா சொல்லுவேன், அந்த ஒருத்தனுக்காக நான் பாடும்போது அவனுக்கு அந்த பௌதிகமான பாடலில் ருச்சி இருக்கிறவன் ஆட்டோமேட்டிக்காக அந்த ராமநாமம் கேட்டு அவன் கரையேறட்டுமே. நம்ம கரையேறினவங்களோடவே போய் நம்ம உறவாடி இருந்தால் நம்ம பிரயோஜனம். கரை ஏறாதவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் என்ன வழி? அப்போ அவங்களுக்கெல்லாம் நாம சொல்ல வைக்கணும், அதான நோக்கம். அப்படின்னும் போது அவன் ஏன் கரையாறாமல் இருக்கணும்? அவனுக்கு பௌதிக பாடலில் ருச்சியாக இருக்கணும். அப்போ பௌதிக பாடலில் பாடு ராமநாமத்தை. இப்போ பாரு, அவனுக்கு என்னென்ன பாடல், அந்த பௌதிகமான பாடல் அவனுக்கு தெரியல, கொஞ்சம் பாட்டு பாடுவான், மறந்துட்டான். அந்த வரிகள் தெரியணும்னு அவசியம் இல்லைடா, ராமநாமா தெரிஞ்சுக்கோ, நீ ஃபுல் பாட்டும் பாடிட்டு நீ ஃபுல் பாட்டு ராகத்திலே நீ பாடலாம். அப்படின்னும் போது தாராளமாக அவனை அழைச்சிட்டு வரலாமே. அப்போது ராமரே என்ன பதீத பாவனை சீதாராமன், ஏன்னா அகல்வி தானே தேடி போனான் பகவான், தேடி போய் அவளை ரட்சிக்கணும் பண்ணான், அவளை சேமாக வாழ வைக்கணும். அப்போ தான் உலகத்துக்கு தெரியும் பகவான் பதித்தர்களையும் பாவனமாக்கக்கூடியவன், பாவத்தை போக்கி அவர்களையும் இழந்த கற்பை அடுத்த ஜென்மத்தில் தான் மீண்டும் பெற முடியும். இழந்த கற்பை அந்த ஒரு ஜென்மத்திலேயே அந்த இழந்த கற்பை மீண்டும் பெற முடியும் அப்படின்னு பகவான் காண்பிச்சான் இல்லையா ராமச்சந்திரமூர்த்தி. அப்போ அகலினுடைய பாவம் நீக்கப்பட்டு கௌதமரோடு சேர்ந்து வாழ்ந்தாலா இல்லையா, அவளை வாழ வச்சுட்டு போனானே பகவான். அது மாதிரி எவ்வளோ பேர் வாழ்க்கையை எழுந்தவர்கள்லாம் அப்போ வாழ வைக்கிறதுக்கு இந்த ராமநாமா உதவும் இல்லையா? நாம ஏன் இந்த கைங்கரியத்தை எடுத்துக்கூடாது? உலகத்தினால் நமக்கு என்ன லாபம், உலகத்துக்கால் நமக்கு என்ன லாபம் அப்படின்னு நினைக்கிறத விட்டுட்டு உலகத்துக்கு நம்மளால் என்ன லாபம், உன்னால் நீ பிறந்ததுனால உலகத்துக்கு உன்னால் என்ன லாபம். இது மாதிரி எவ்வளோ பேர் பௌதிகமான ருச்சியில் இருக்கிறவங்கள நாம சங்கீர்த்தனத்துக்கு திருப்பத்துக்கு இது ஒரு வழியாக அமைஞ்சிருக்கு. என்னால் ஆஞ்சநேயர் மாதிரி பெரிய சேவை செய்ய முடியலனாலும் அணில் மாதிரி ஒரு சிறிய சேவையாவது செய்யலாம் இல்லையா? அதுக்காக தான் நம்ம இந்த வழியை எடுத்துக்கொண்டோம். இந்த ராகங்களில் பாடி பக்தரில் இது மயங்குது, இந்த ராகம் பார்த்தா மனசு மயங்குதுனால என்ன பண்ண நாக்கில் ராமநாமா வந்துடுது. இப்போ அதனால தான் நான் கூடவே பாட சொல்கிறது.
இப்போ யூடியூப்லேயே நம்ம கீழே போட்டுடுறோம், கூடவே பாடுங்கள் அப்படின்னு போட்டுடுறோம். ஏன் சொல்கிறேன்னா, என் கூட பாடும்போது நாக்குலேயே ராமநாமா வந்துடுது. காதில் இப்போ நம்ம பாடுறதுனால யூடியூப்பில் போட்டு கேட்குறாங்கன்னா காதலே ராமநாமா விழுந்துடுது. இப்போ கூட சேர்ந்து பாடுறதுனால அவங்க நாக்குலேயும் ராமநாமா வந்துடுது. அவங்களும் சுவைக்க முடியுது. கூடவே சேர்ந்து பாடினா சந்தோஷமாகவும் இருக்குது. ஏன் அதுக்கு எடுத்துப்பானே? இல்லை இதெல்லாம் சங்கீதன முறை கிடையாது. அந்த மகான்கள் போட்ட வழி தான் சங்கீதன முறை. கரெக்டு, நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் எல்லோரும் வரமாட்டாங்களே. இல்லைன்னு சொல்ல வரல, கரெக்டு. பாகவதர்களுக்கு அது ஓகே. சிறந்த பக்தர்களுக்கு, பக்தியினுடைய பெருமை தெரிஞ்சவங்களுக்கு அது ஓகே, சந்தோஷம். மகான்களுடைய பெருமை தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, சந்தோஷம். ஆனால் பௌதிகத்தில் இருக்கிறவங்களாம் இதில் தானே மயங்குது மனசு. அதிகமாக ஈடுபாடு இந்த பௌதிகமான பாடல்கள் தானே மனசு மயங்குது. அப்படிப்பட்டவங்களுக்கு என்ன வழின்னா, இப்போ நம்ம அதுக்கு தான் நம்ம பாடுறோம். அப்போ என் கூட சேர்ந்து இது மாதிரி நீ எந்த பாட்டில் பிடிச்சிருக்கோ அந்த பாட்டிலே நீ பாடு. அது லோக்கலான ராகம் பரவாயில்ல, அதில் ராமநாமத்தை பூத்திக்கும். அந்த லோக்கல் வந்து உயர்ந்ததாகிடும், அது சிறப்புடையதாக ஆகிடும். அந்த ராகமே உனக்கு பிடிச்சிருக்குன்னா அந்த ராகத்திலே நீ பாடு. ராம ராம ராமா ராம ராம ராமா ராம 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 ராம் ராமா ராம 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 ராம் ராம ராம ராமா ராம ராம ராமா ராம ராம ராமா ராம 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 ராமா ராம ராம ராமா ராம 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 ராம் ராம 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 ராம. இது வந்து என்னென்னா கிராமிய சங்கீதம் தான், பௌதிகமான பாடல் தான். ஆனாலும் இதில் எவ்வளோ பேர் இந்த பாட்டு கேட்டு அதில் பார்த்தா யூடியூப்பில் போனால் அந்த பாட்டை வந்து பார்த்தா அவ்வளோ பேர் வியூவர்ஸு என்ன லேக்ஸ் கணக்காக, தௌசண்ட்ஸ் கணக்காக, லேக்ஸ் கணக்காக அவ்வளோ வியூவர்ஸ் அதை கேட்டுக்கிருக்காங்க. அதில் வந்து என்னென்னா கமெண்ட்ஸில் வேறு போட்டிருக்காங்க, அவ்வளோ சுவையான பாட்டு, டெய்லி நான் அந்த பாட்டை கேட்குறேன் அப்படின்னு. அந்த பாட்டுக்கு அது வந்து கன்னித்தீவு பொண்ணா அப்படின்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டு வந்து பார்த்தா டெய்லி கேட்குறாராம் ஒருத்தர். அது கமெண்ட்ஸில் போல அப்படின்னா நான் ஏன்னா அதில் அவ்வளோ ருச்சி இருக்குது அந்த ராகத்தில். அப்போது அந்த ராகத்தில் ராமநாமா பாடும்போது என்னென்னா சுவையாக தானே இருக்குது, சுவை குறையிலையே, அதே ராகம் தானே, வார்த்தை தானே மாறி போச்சு. ராமான்னு வந்துடுச்சு, அதில் வேறு பாட்டு வருது, வேறு வார்த்தைகள் வருது இல்லையா? ஆனால் அப்போ அதுக்கு அவ்வளோ பேர் தினமும் விடாமல் கேட்குறாங்களாம். அவ்வளோ பக்தியாக சிரத்தையாக பகவத் சாட்சாத்காரம் ஆன மாதிரி அதை விட மாட்டுறாங்களாம். தினமும் கேட்குறாராம் ஒருத்தர். தினமும் இந்த பாட்டு கேட்டு தான் தூங்குவேன் அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட்ஸில் போட்டிருக்காங்க. அப்படிலாம் பார்த்தா என்னென்னா, அப்போ அந்த ராகத்தில் ஏன் ராமநாமா புகுத்தக்கூடாது? அப்போ எவ்வளோ பேர் மனசை மயங்கிருக்கு, லேக்ஸ் கணக்கில் அது மனசு மயங்குதுன்னு சொன்னால் தாராளமாக அந்த பாட்டில் நம்ம ராமநாமா பாடலாமே, பாடி அனுபவிக்கல. இப்போது இது ஒரு வழி காண்பிச்சுட்டா என்ன ஆகுன்னா, இப்போ இந்த வழியில் பாடுறாங்கன்னா நிறைய பேர் வாக்கில் ராமநாமா பாடுவாங்க இல்லையா? கண்டிப்பாக. ஏன்னால் நம்மளாம் வந்து அவதார புருஷர்கள் கிடையாது. இருந்தாலும் அதான் சொல்கிறேன், ஆஞ்சநேயர் மாதிரி பெரிய சேவை செய்ய முடியாது, ஆனால் அணில் மாதிரி சிறிய சேவையாவது செய்யலாம் இல்லையா? இப்போ உலகத்தில் இருக்கவங்க பௌதிகமான பாடல் பாடுறவங்க இப்போ ராமநாமத்தை பாடுவாங்களே, பௌதிகமான பாடல் ராகத்தில் பாட்டமே, சந்தோஷம் தானே? எப்படியாவது ராமநாம நாக்கில் வர வச்ச புண்ணியம் அடியனுக்கும் வந்து சேரும் இல்லையா? ஒரு 2 பேரும் நாம சொல்ல வச்ச பாக்கியம் கிடைக்கும் இல்லையா? நான் நிறைய வியூவர்ஸ் வரணும்னு நான் சொல்ல வரல, நிறைய வியூவர்ஸ் வந்தாங்கன்னு சொல்ல வரல. அதில் 4 பேர் வந்து கேட்டுருக்காங்க, 4 பேர் இந்த ராமநாமத்தை. அப்போ 4 பேர் காதுலேயே ராமநாமா விழுந்துச்சு, அவங்களும் கூட சேர்ந்து பாடினாங்கன்னா அவங்க நாக்குலேயும் 10 ராமநாமா வந்துடுச்சு. இந்த பாக்கியம் நம்மளுக்கு புண்ணியம் தான், நம்மளுக்கு நம்ம சொல்ல வச்ச புண்ணியம் நம்மளுக்கு கிடைக்கும் இல்லையா? அப்புறமா என்ன, ஏன் அதை வேஸ்ட் பண்ணுவானே? அப்படின்னா நான் வியூவர்ஸ் நிறைய வர்றதுக்காக வரலையே அப்படின்னு கவலைப்பட போகிறதில்ல. அதில் ஒருத்தன் கேட்டால் கூட சரி, 4 பேர் சொன்னால் அந்த ஜென்மா காரியம், அந்த நாக்கில் ராமநாமா, அது அந்த காது புனிதமானது, அது ராமநாமா கேட்டிருக்கு. அந்த நாக்கு என் கூட சேர்ந்து பாடின நாக்கானது ராமநாமா பாடியிருக்கு. சந்தோஷம் தானே? நீ என்ன புதுசாக சேவை செய்வேன்ட்டு இது மாதிரி ராமநாமா சொல்ல வைக்கிறதுக்கு 1000 பேர் இருக்காங்க, எவ்வளோ மகான்கள்லாம் இருக்காங்க, இருக்கட்டும். அவங்க சேவையை அவங்க செய்கிறாங்க. நான் உலகத்தில் பிறந்து எனக்குன்னு ஒரு கடமை இருக்குது இல்லையா? உலகத்துக்குன்னு நான் ஏதாவது ஒரு சின்ன ஒரு கைங்கரியம், ஒரு கடுகளவாவது செய்யணும் இல்லையா? அதனால் எனக்கு தெரிஞ்ச இந்த வழியை இப்போ நான் செய்கிறேன், அவ்வளோதான். என்னால் ஒரு 4 பேருக்கு நாமா சொல்ல வைக்க முடிஞ்சுது, என்னால் 4 பேர் காதில் நாமா ரீங்காரம் இடும்படி செய்ய முடிஞ்சது. அது வரையும் சந்தோஷம் எனக்கு, அதில் ஒரு ஆத்ம திருப்தி எனக்கு. இப்போ நானும் சந்தோஷம் அடைகிறேன் பாடுறதுனால, இந்த பாட்டை கேட்குறவங்களும் சந்தோஷம் அடைகிறாங்க இல்லையா? இதுதான் நம்ம செய்யக்கூடிய இது சிறந்த வழி, பகவான் காட்டிய வழி. இப்போது நான் ரமேஷ்னு சொல்கிறேன், அது ஒரு உதாரணம். அவனுக்கு அது பிடிச்சிருக்கு. ஏன் பிடிச்சிருக்குன்னா, அவன் பௌத்திகவாதியாக இருந்து தானே எல்லாமே வராங்க, எல்லாமே ஆன்மீகவாதிகள். அப்போ அவனுக்கு ருச்சிக்கிறது இயற்கை. அப்போ அந்த வழி, இப்போ அவங்கள குறை சொல்ல முடியாது. பௌதிகமான பாடல் கேட்குறாங்க, அவனுக்கு அதான் ருச்சிக்குது, அந்த வழியில் வந்தாங்க. ஏன்னா கலியுகம் அப்படி தான் எல்லாரையும் மயக்கி வச்சுருக்குது.
பௌதிகமான பாடல்கள், சினிமா, இது மாதிரி விஷயங்கள் தான் எல்லாரையும் மயக்கி வச்சுருக்கு. சரி, ஓகே, அந்த ராகத்திலே பாடு, அதுலேயே மயங்க, ஒன்று யார் வேணான்னு சொன்னது, அந்த ராகத்தில் பாடி நீ அனுபவி, அதனால் ஆத்மா கரையேற்றிக்கும். அவ்வளோதான். அப்போ வழி கொடுத்துருக்கானே பகவான், நீ தீங்க மட்டும் பார்க்காத, அதனுடைய சாரத்தை பாரு. இந்த ராகம் ஐயோ பௌதிகமான பாடலாம் பாடுறாங்க, இது கிராமிய சங்கீதம். அது வந்து நல்லா புரிஞ்சுங்க, பாகவதத்தில் சந்நியாச தர்மம், அது 24 குருக்கள்ன்றது சந்நியாச தர்மம். ஒரு சன்னியாசி எப்படி இருக்கணுன்றது சொல்லிக் கொடுத்த தத்தாத்திரேயர் வந்து யது மகாராஜனுக்கு சொல்லிக் கொடுத்த விஷயம் அது. அப்போ அது சந்நியாச தர்மம், கிராமிய கீதங்கள் கேட்கக்கூடாது, கரெக்டு. ஆனால் சந்நியாசத்தை விட உயர்ந்தது நாம சங்கீர்த்தனம், பாகவத தர்மம். பாகவத தர்மம் சந்நியாசத்தை விட உயர்ந்தது, நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா பாகவத தர்மமே சன்னியாச தர்மம் தான். ஒரு விதத்தில் சொல்லணும்னா பாகவத தர்மமே சன்னியாச தர்மம் தான். இதில் சுலபமாக மோட்சம் கட்சிடும். அப்படின்னும்போது பாகவத தர்மத்தில் என்னென்னா நாம சங்கீர்த்தனம் பிரதானம். நாம சங்கீர்த்தனம் பிரதானம் போது அது கிராமிய கீதமாக இருக்கக்கூடாது, எந்த கீதமாக இல்லை. சரி, கிராமிய கீதம்னா கிராமிய பாடல்களாக இருக்கக்கூடாது, கிராமிய பாடல் வரிகள் இருக்கக்கூடாது. அந்த கிராமிய கீதத்தில் நாமா பகவன் நாமா இருந்துச்சுன்னு சொன்னால் அது கிராமிய கீதம் கிடையாது, அது தெய்வீக ராகம். பகவத் நாமா உள்ளே புகுந்துச்சுன்னு சொன்னால் அது தெய்வீக ராகம். அது நம்மளை பவித்திரம் பண்ணுறதுக்குன்னு வந்திருக்கு. அதனால தான் அடியனுக்கு இத்தனை நாள் இவ்வளோ ருச்சியாக நாம சங்கீர்த்தனத்தில் எனக்கு அவ்வளோ ருச்சி கிடையாது. உண்மையிலே சொல்லப்போனால் அடியனுக்கு பாகவத ராமாயண பாராயணம் பண்ணுறதுல அந்த கதைகளை பேசுறது தான் அடியனுக்கு ருச்சியே. அடியனுக்கு ருச்சியே பாகவத கதைகளை பேசுறது, ராமாயண கதைகள் பேசுறது தான். நாம சங்கீர்த்தனத்தில் நம்ம நாம சங்கீர்த்தனம் பண்ணுவோம், அது ஒரு பகுதியாக பண்ணுவோம், அதை முழு நேரம் எடுத்து பண்ண மாட்டேன். நாம சங்கீர்த்தனம் அகண்ட நாம கூட பண்ணியிருக்கேன், ஆனால் அடுத்த நிமிஷத்தில் பாகவத ராமாயணத்தில் தான் என் மனசு பிரவேசிக்கும். அப்போ நாம சங்கீர்த்தனத்தில் அவ்வளோ நாம சங்கீர்த்தனம் வந்து முக்கியம் தெரியும், நாம சங்கீர்த்தனம் பாகவத ராமாயணம் சாரம் தெரியும். ஆனால் அது எப்படின்னா அது ஒரு 1 hour, ஒரு 6 hour நாம சங்கீர்த்தனம் பண்ணுறது, நாம சாண்டிங் பண்ணுறது, ஒரு 108 மாலை ராமநாமா சொல்கிறது, அதோட நிறுத்திப்போம். ஆனால் முழு நேரம் நாம சொல்கிறதுக்கு அதில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வரணுமே, அதில் எனக்கு சுவை வரணுமே. எனக்கு பாகவத கதைகள் எல்லாம் சுவையாக இருக்குது, ராமாயண கதை சொன்னேன். அப்போ நாம சங்கீதத்தில் சுவையாக இருக்கக்கூடிய வழி ஒன்று இருக்குது. என்னென்னா இது மாதிரி இந்த ராகங்களை எல்லாத்தையும் ராமநாமா மாற்றிட்டு, இந்த ராகங்கள் எல்லா ராகத்தையும் ராமநாமா மாற்றிட்டு, இப்போ என்ன 24 hours எப்பொழுதும் நாம சங்கீதம் பண்ணினே இருக்கணுன்ற எண்ணம் வருதா இல்லையா? எந்த ராகத்தில்னா பாடலாம் அப்படின்னு ஒரு சுதந்திரம் கொடுத்த பிறகு இப்போ ராமநாமம் எல்லா ராகத்துலையும் பாடி அனுபவிக்கிறோமே, நிறைய ஆனந்தமாக இருக்குது. இப்போ ராமநாமம் எவ்வளோ ராமநாமம் எனக்கு நான் சொல்லணும்னு நினச்சி கூட பார்க்கல. இன்றைக்கி வரைக்கும் நான் அந்த ராமநாமத்தில் சுவைக்கிறேனே. எப்படி அதில் அவ்வளோ டேஸ்ட் இருக்கே, அந்த ராகங்களில் பாடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அப்போ நாமாவும் நாக்கில் நிறைய நாமா வந்துடுச்சு. இப்போ ராகங்களில் பாடும்போது பல நாமங்கள் நிறைய நாக்கில் வந்துடுச்சு. அதே சொல்ல நாமத்தினுடைய ஆத்ம சக்தியை நம்மளுக்கு கிடைச்சிடுச்சு. நாமத்தினால ஆத்ம பிரசித்த, மனசும் சந்தோஷம் அடையுது. துஷ்டிஹி புஷ்டிஹி, யோசிச்சு பாருங்கள். அப்போ நல்லது தானே இது, கெட்டதுக்கு இல்லையே, நல்லது தானே இது. அப்போ நம்ம ஆத்ம சந்தோஷத்தை கொடுக்குதே இது, புரியுதுங்களா? அப்போ தேக இச்சைகள்லாம் இருக்கிற இடம் தெரியாமல் மறைஞ்சி போகுது. காமக்ரோதங்கள்லாம் அடிபட்டு போயிடுது. கோபம் கூட யோசித்து கோபப்படுறோம். இப்போது ஆசைப்படுறது கூட என்னென்னா நம்மளுக்கு ஆசையாக வரமாட்டேன்து சொல்லப்போனால், ஏன்னா நாம நிறைய சொல்கிறதுனால. அப்போது இச்சையை போக்கும் நாமம் வச்சது இல்லையா? எதை நிர்வித்தியமான இச்சதாம் அகுதோ பயம், பயமற்ற நிலையை கொடுக்கக்கூடியதாச்சு இந்த நாம. யோகினாம் திரும்ப நிர்ணீதம் ஹரேர் நாமானு கீர்த்தனம், யோகிகளால் திருமணமாக நிர்ணயம் பண்ணப்பட்டது நாம சங்கீர்த்தனம் தானே. அப்படிப்பட்ட நாம சங்கீர்த்தனம் எப்படி பண்ணான்னு இதான் விஷயம், இதான் சாரம், இதுதான் சொல்ல வந்தேன். அதனால் இப்போ நம்ம கிராமிய கீதங்களில் பாடுறோம், என்னடா இப்படி பாடுறான்னு நினைக்கக்கூடாது. தாராளமாக பாடலாம், ஆனால் சொல்கிறது நாமமாக இருக்கணும், வேறு வார்த்தை வரவே கூடாது. அப்போ நீ பௌதிகவாதி கிடையாது, நீ ஆன்மீகவாதி தான், நீ வைகுண்டவாசி. வி ஆர் ரெசிடென்ஸ் ஆஃப் வைகுண்டா இல்லையா? நாங்களாம் வந்து வைகுண்டவாசிகள் எல்லாமே. அதனால் தொடர்ந்து நாமா சொல்லுவோம். எந்த ராகன்றது முக்கியம் இல்லை, உங்களுக்கு பிடிச்ச ராகத்தில் பாடி அனுபவிங்க, வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுங்கள் சந்தோஷமாக. அதுதான் வலியுறுத்த சொல்ல வந்தேன். அதனால் மற்ற மகான்கள்லாம் வழிவகுத்து வச்சுருக்காங்க, ஹரிய நாமத்வாரெலாம் ஆரம்பிச்சுங்க, தாராளமாக அதில் போக முடிஞ்சும் சந்தோஷம். அப்படியே பாடுங்க. அப்படி முடியல அப்போ நம்ம சொல்கிறதே அது கடைப்பிடிங்க. இது மாதிரி ராகங்களே உங்களுக்கு பிடிச்ச ராகத்துலேயே அது பாடி அனுபவிங்க, அவ்வளோதான். அப்படி நாம் இந்த வழியை நம்ம சொல்கிறோம். இப்போது மகான்கள் காட்டின வழியை மகான்கள் காட்டியிருக்காங்க, அதில் போகிறவங்க சந்தோஷம். ஆனால் அதில் போகாதவங்க, இப்போ என்னால் முடிஞ்ச இந்த ஒரு சின்ன வழியை காட்டி கொடுக்க முடிஞ்சது, அதனால் இந்த வழியில் வரவங்களும் வரலாம். வந்து வரவங்க வரலாம், வந்தாலும் வரலாம் இல்லை, கண்டிப்பாக வந்தாகணும். ஒன்று மகான்கள் காட்டின வழியில் போகணும், இல்லைன்னு சொன்னால்
அடியன் இப்போ இந்த பௌதிகமான ராகங்களில் ராமநாமம் பாடுறேன், இந்த வழியில் கண்டிப்பாக வாங்க, வந்து எல்லாருமே ராமநாமா சொல்லுங்கள், தாராளமாக என் கூட சேர்ந்தே பாடுங்க, பாடி அனுபவிக்கலாம், நிறைய ராமநாமா பாடலாம் சந்தோஷமாக. அவ்வளோதான். நம்ம ராகம் தானே முக்கியம், உனக்கு பிடிச்ச ராகத்திலே பாடு, அவ்வளோதான். இதுக்கு மேலே எப்படி ஃப்ரீடம் கொடுக்க முடியும்? இதுக்கு மேலே ஃப்ரீடம் கொடுக்கவே முடியாது. அப்படி ஃப்ரீடம் கொடுத்தாச்சு. உனக்கு என்னென்னா அந்த பாட்டெலாம் வந்து என்னென்னா இப்போ பௌதிகமான பாடலாம் அந்த வரிகள்லாம் ஞாபகம் வச்சுன்னு இருக்கணும், இப்போ தான் மறக்காமல் பாடணும். ஆனால் அதெல்லாம் உனக்கு தேவையில்லை. அந்த வரிகள்லாம் நீ மனப்பாடம் பண்ணணும்னு அவசியமே இல்லை. நீ ராமான்னு 2 அக்ஷரம் மனப்பாடம் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமா? ராமான்னு ஈஸியாக வந்துடும். அப்போ இந்த நாமத்தை வச்சு நீ பாட்டு ஃபுல் பாட்டும் பாடிடலாம், பல்லவி சரணம் எல்லாத்தையும் பாடிடலாம். அப்படின்னா என் கூட சேர்ந்து பாடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். இல்லை என்னை விட நீங்கள் நல்லா பாடுறீங்கன்னா தாராளமாக நீங்கள் தனியாக பாடுங்க, சந்தோஷமாக நிறைய பாடுங்க, அவ்வளோதான். அதே மாதிரி 4 பேருக்கு நீங்களும் ஹெல்ப் பண்ணுங்கள். பரவாயில்லப்பா, எந்த ராகத்துலையும் ராமநாமா சொல்லு அப்படின்னு 4 பேர் ராமநாமா சொல்ல வைங்க, சந்தோஷம் தானே? அதுதான் நம்ம இப்போ செய்கிறோம். அதனால் என்னால் பெருசாக சேவை செய்ய முடியல, அணில் மாதிரி ஒரு சின்ன சேவையாவது செய்ய முடியும். அதனால் உலகத்தால் நமக்கு என்ன லாபம்னு நினைக்கிறத விட உலகத்துக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன கைங்கறி, ஒரு கடுகளவாவது செய்யணும் கண்டிப்பாக. நம்மளால் உலகத்துக்கு என்ன லாபம் யோசிச்சு பாருங்கள். பகவான் நம்மளை படைச்சிட்டான், நம்மளுக்கு எல்லா வசதியும் கொடுத்துட்டான். அந்த பகவான் நன்றி கடனை என்ன பண்ண முடியும்? 4 பக்தர்கள் நீ உருவாக்கு, 4 பேர் நாமா சொல்லவை, அது உன் கடமை. கண்டிப்பாக நீ நாமா சொன்னதானே ஃபஸ்ட்டு 4 பேர் நீ சொல்ல வைப்ப. நீயே நாமா சொல்ல, எனக்கு பௌதிக பாடல் தான் ருச்சியாக இருக்குது, எனக்கு அந்த நாம சங்கீதத்து அந்த ராகத்தில் எனக்கு பிடிக்கல, அந்த ராகத்தில் எனக்கு ருச்சி வரல அப்படின்னு சொல்கிறான் சில பேர். சொல்லும்போது அப்படின்னா சரி வா, உனக்கு பிடிச்ச ராகத்திலே பாடு ராமநாமத்தை போ, அவ்வளோதான். வழியை ஏற்படுத்தி கொடுத்தாச்சு. இனிமேல்ட்டு சாக்கு போக சொல்ல முடியாது. இப்போ நான் பிடிச்சி ராமநாமா பாடினே இருக்காங்க. ஆனால் இது வந்து விளையாட்டாக தோணும், ஆனால் ரொம்ப முக்கியமாக எடுத்துக்கணும். ஏன்னா சொல்கிறது பாடல் வந்தால் பௌதிகமான ராகமாக இருக்கலாமே தவிர நாமா வந்து ரொம்ப வசதி, ரொம்ப முக்கியம். ராமநாமம் பரபிரம்ம நாமம், தாரக மந்திரம், சாதாரண விஷயம் இல்லை. அதனால் இது ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கணும், சீரியஸாக எடுத்து இந்த நாமத்தை சொல்லணும். அதனால் விளையாட்டாக இருக்கும், ஆனால் விளையாட்டு மூலமாக தான் பெரிய விஷயத்தை கொடுத்துருக்காங்க மகான்கள். ஆனால் நாமத்தை புகுத்தியிருக்காங்க, ராமநாமா. இது ரொம்ப வசதியாச்சே. அதனால் தாராளமாக ராமநாமத்தை பாடுங்க, ராமநாமத்தை பாடுங்க. உங்களுக்கு பிடிச்ச ராகத்தில் தாராளமாக பாடுங்க ராமநாமத்தை. ஆனால் நாமத்தை மட்டும் சொல்லாமல் இருக்கவே கூடாது, ஒரு நாளும் பொழுது போகக்கூடாது. அதாவது ஓதாமல் ஒரு நாளும் இருக்கணும், ராமநாமத்தை ஓதினே இருக்கணும் நாம் அனவரதம். ராம 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 அப்படி செய்வோம். அதனால் யார் என்ன நினைக்க, ஹதத்ரப வெக்கத்தை விட்டு நாமா சொல்லுங்கள். என்ன பௌதிகமான ராகத்தில் பாடுறாங்க, நான் இப்போ வெக்கப்பட்டேன்னா சொல்லுங்களேன், நான் இந்த வழியை காட்டியிருக்க முடியாது. என்னடா அது, நம்ம பாகவத ராமாயணம்லாம் படிச்சிருக்கோம், நம்மளை ஒரு பாகவதராக மதிக்கிறாங்க எல்லாமே, இது ஊருக்காக. ஆனால் நான் அதெல்லாம் பார்க்குறதே இல்லை, ஊருக்காக உலகத்தை அதெல்லாம் பார்க்கறதில்ல. சரின்னு தென்பட்டுச்சுன்னா அந்த வழி மக்களுக்கு எடுத்து சொல்லணும், புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்போ நான் ஃபாலோ பண்ணதானே மற்றவங்களை எடுத்து சொல்ல முடியும். அப்போ நான் பௌதிகமான பாடல் பாடுறேன்னு நான் ஒதுக்கிட்டு இல்லைப்பா மற்றவங்கள நீங்களாம் பாடுங்க, நான் வந்து வேறு ராகத்தில் தான் பாடுவேன் அப்படின்னு சொன்னால் இது ஃபோர்ஜரி இல்லையா, இது ஃப்ராட் இல்லையா? நம்ம கடைப்பிடிக்க மாட்டோம், நம்ம மற்றவங்கள மட்டும் நீ என்ன பௌதிகமான பாடலில் ராமநாமம் பாடு, அது ஒன்று புனிதப்படுத்தும் அப்படின்னு சொன்னால் அது நம்ம அது தப்பு இல்லையா? அது நம்ம வந்து என்னென்னா நாம் மட்டும் நல்ல மெச்சூர்டான ராகத்தில் பாடுவோம், அவங்க மட்டும் பௌதிகமான ராகத்தில் பாடணுமா? இல்லை, அவன் பௌதிகமான ராகத்தில் பிடிக்குதா, அதனால் ராமநாமம் அதில் பாடுன்னு சொல்லியிருக்கேன். நான் வந்து அந்த ராகத்தில் எனக்கு பாட பிடிக்காது, நான் பாட மாட்டேன், அது வந்து தப்பு. அப்போது அந்த ராகத்தில் நம்ம பாடணும். ஃபஸ்ட்டு நம்ம பாடி நம்ம அனுபவிச்சாதான், நம்ம சொன்னால் அவங்க கேட்பாங்க. நாம் கடைப்பிடிச்சாதான் நம்மளை கடைப்பிடிக்கணும்னு சொல்கிறவங்க நம்ம கடைப்பிடிக்கிற வழியை கடைப்பிடிப்பாங்க, இல்லைன்னா கடைப்பிடிக்க மாட்டாங்க. நீங்கள் பாட்டு இப்போ ராமநாமா வந்து நான் எழுதாமல் நான் 4 பேர் ராமநாமா நோட்டு எழுதுன்னு சொன்னால் எத்தனை பேர் எழுதுவாங்க? கொஞ்சம் பேர். அவங்களுக்கு விருப்பம் இருக்குது, இயற்கையாக எழுதுறவங்க எழுதுவாங்க என்றைக்கும். புதுசாக எழுதுறோன்னு சொன்னால் புதுசாக எழுத ஆரம்பிக்கிறான்னா நாம் எழுதி நம்மளுக்குள்ளே அந்த தபஸ் இருந்தால் தான் மற்றவங்கள நாம எழுத சொன்னால் அவன் எழுதுவான். அதே மாதிரி நம்ம கீர்த்தனை பண்ணுறோன்னா நம்மளுக்கு இந்த ராகங்களை நம்ம பாடி அனுபவிச்சாதான் நம்ம அந்த ராகங்களை பாட சொன்னால் அவன் பாடுவான். நான் தான் பண்ண மாட்டேன், நீ மட்டும் பண்ணிக்கோ, ஊருக்கு தான் உபதேசம், ஆனால் நான் கடைப்பிடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் நியாயமா? அப்போ நானும் அந்த பௌதிகமாக ராகத்தில் பாடினா தானே அப்போ அவங்களுக்கு புரியும், அப்போ அவங்களும் கூட சேர்ந்து பாடுவாங்க. அதனால தான் நம்ம பாடுறது. அதனால் தாராளமாக ராமநாமா எந்த ராகத்துலேயும் பாடலாம், எல்லாரையும் பாட வைங்க, சந்தோஷம். ராம இந்த ராகம் முக்கியம் இல்லை, எந்த மெட்ரு முக்கியம் இல்லை, நாமா முக்கியம், அவ்வளோதான். ராம 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 ராம. ஆனால் அவங்கவுங்க அந்தந்த வழியில் இருக்கிறாங்கன்னா அந்த வழியிலே இருக்கிறது பெஸ்ட்டு. எந்த வழியை மாற்றிக்க வேண்டாம். எதில் ருச்சியாக இருக்கோ அந்த ருச்சியான மார்க்கத்துலேயே அந்த வழியிலே போய் பௌதிகமாக போயிடக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கணும், பௌதிகமாக போயிடக்கூடாது. அதை நாமத்தில் பக்தி உண்டாகிற மாதிரி பகவத் பக்தி அதிகரிக்க செய்யக்கூடியதாக இருக்கணும்.
அப்படிப்பட்ட வழியை தேர்ந்தெடுத்து நம்ம கடைப்பிடிக்கணும் கண்டிப்பாக. ராம 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 ராம. இதுக்கு யார் குருன்னா பகவானே தான் குரு. பகவானே தான் இந்த வழியை நமக்கு சொல்லி கொடுத்தான். நம்ம எத்தனையோ இடத்துல நாமசங்கீர்த்தனம் போனால் கூட பகவான் தான் நம்மளுக்கு வழிகாட்டுறது. ஏன் உன்னை யார் பாடவானான்னு சொன்னது? தாராளமாக பாடு. இந்த ராகுதன் பகவான் குருவாக இருக்கிறதுனால எனக்கு பாருங்கள், இன்றைக்கி வரைக்கும் ராமநாமத்தை இப்போது நியாயமாக சொல்ல போனால் நான் ராமநாமா சொல்கிறேன் இல்லையா. இப்போ பௌதிகமான பாடல் பாடுறேன், பௌதிகமான பாடலில் பௌதிகமான பாடல் மெட்டில் நான் ராமநாமா சொல்கிறேன்னா எனக்கு நாம வரக்கூடாது. ராமநாமா நான் நாக்கில் வரவே கூடாது. ஏன்னா நான் அபராதம் பண்ணுறேன், நாம அபராதம் பண்ணுறேன். அப்படியே நாக்கில் ராமநாமம் வரக்கூடாது இல்லை. பாகவத்துலேயும் இன்ட்ரெஸ்ட் வரக்கூடாது. ஆனால் சொல்லப்போனால் பாகவத்தில் அதிகமான இன்ட்ரெஸ்ட் வருது. ராமநாமம் அதிகமாக சொல்கிறேன். இப்போ தான் அதிகமாக நாம சங்கீர்த்தனம் பண்ணுறேன். இப்போ தான் அதிகமாக மனசில் ஈடுபடுது. இன்னும் நிறைய பேர் ஒரே குதூகலம், ஒரே சந்தோஷம், ஒரே என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. அதிக குதூகலம், அதிக சந்தோஷமாக இருக்குது ராமநாமா சொல்லும்போது. இப்போ பௌதிகமான ராகம் பகவானுக்கு அந்த நாமத்துக்கு ராகம் அதெல்லாம் தெரியாது. அது சமமானது எல்லாருக்கும். நீ எந்த ராகத்தில் பாடுற முக்கியம் இல்லை. ஆனால் என் பேரை கூப்பிட்டுட்டியா உனக்கு நான் அனுகிரகம் பண்ணுவேன். போதனைக்கு கூட பகவான் மோட்சம் கொடுத்தான் இல்லையா. வேஷமாக, அதாவது என்னென்னா பொய்யா பக்தனாக இருக்க நம்மளுக்கு எடுத்தவொடனே தூய பக்தி வராது. பக்தி வேஷமாவது போடுங்களேன். போதனை தாய் வேஷம் போட்டுன்னு வந்ததுனாலே போதனை உன்னத கதி அடைந்தா இல்லையா. தாய் வேஷம் போட்டுன்னு வந்த போதனை கூட உன்னத ஸ்திதி அடைஞ்சாலே, தாயாகவே ஆயிட்டாலே, அவள் மோட்சம் அடைஞ்சிட்டாலே. போதனா மோட்சம், கிருஷ்ண மோட்சம் கொடுத்துட்டானே. அதுபோல் நம்ம பொய்யா பக்தி பண்ணால் கூட பக்தியில் எத்தவொடனே தூய பக்தி வரல. பொய்யா நீலிக்கண்ணி வடிக்கிறவங்க பொய்யா நம்ம பகவத் பக்தி பண்ணுறோம். வேஷம் போட்டால் கூட அது பலன் கொடுக்கும். ஸ்வல்பம் அப்பியசிய தர்மஸ்ய திராயுதே மகதோபையா. அது பெரிய பயத்துலேருந்து உன்னை விடுவிக்கும். அதனால் வேஷத்துக்காவது பகவத் பக்தி பண்ணேன். நான் என்ன சொல்கிறேன்னா, வேஷமாக பரவாயில்ல, போலியாக பகவத் பக்தி பண்ணால் கூட பரவாயில்ல. பௌதிகமான பாடலில் ராமநாமா சொன்னாலும் பரவாயில்ல. அந்த ராமநாமா வசதி அது உன்னை கரையேற்றியே தீரும், காப்பாற்றியே தீரும். அதனால் நீ வேஷத்துக்காக பகவத் பக்தி பக்தன் போல் வேஷம் போட்டாலும் அந்த பகவான் உன்னை பார்ப்பான். என்ன பண்ணுவானா, பரவாயில்ல வேஷம் போகிறானா, இவனை உண்மையான பக்தன் ஆக்கிடலாம் அப்படின்னு. இவன் நானே கேடி, அவனே என்ன பண்ண பொய்யான நீலி கண்ணீர் வடித்து அப்படியே அப்படியே நம்ம உண்மையாக அழகிற மாதிரி அப்படியே சாக்கு போக்கு சொல்லி யசோதை ஏமாத்துறவன். இவன் நடானா அப்படியே பக்தி வந்த மாதிரி அழகிற மாதிரி அப்படி நடிக்கிறான்னா, அப்படியா நானே நடிக்கேன், எங்கள் நடிகை நடோ நாட்டியதரோ யதா. அதுபோல் நானே நடிகேன், நாடகம் நடிக்கேன், நானே நாடகத்தை ஏற்படுத்துகிறவன். அப்படிப்பட்ட ஏங்கல் நீ நடிக்கிறியா, உன்னை உண்மையான பக்தனை மாற்றிடுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நடிப்பு உண்மையாயிடும். நீ பொய்யான பக்தி பண்ணால் கூட உண்மையான பக்தனாக பகவான் மாற்றிடுவான். பார்க்குறாங்கல்ல, ஓஹோ நடிக்கிறியா, நீ நடிக்கிறதுக்காவது எங்களை வந்துட்டியே, பொய்யா பக்தி பண்ணுறது வந்தல்ல, நீ உண்மையான பக்தனை உன்னை மாற்றிடுறேன். அடுத்த நிமிஷம் அவன் உண்மையான பக்தனாக மாறிடுவான். க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா, சீக்கிரமாக அவனை தர்மாத்மா பகவான் மாற்றிட முடியும். அதனால் நமே பக்த பிரணஷதி அபிச்சசு துராச்சாரத்தில் தான் பொய்யா பக்தி பண்ணுறான், பரவாயில்ல, அவனை சாது என்று கருதப்பட வேண்டும். க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா, அவனை நான் மாற்றிடுறேன், அவனை உண்மையான பக்தனாக நான் மாற்றிடுறேன். அது ஏன் பொறுப்பு? தர்மாத்மா, அவன் அதர்மாத்மாவாக இருந்தாலே அவனை தர்மாத்மாவை மாற்றிடுறேன். அவன் பொய்யா வேஷம் போட்டு வந்தால அதர்மாத்மாவை தானே இருந்தா பூதனை, அபிச்ச துராச்சாரத்தில் தானே இருந்தா. அவன் வேஷம் போட்டு தான் தாய் வேஷம் போட்டு வந்து கிருஷ்ணன் பால் கொடுத்தா. அவன் உன்னத ஸ்திதி அடைஞ்சாலும் இல்லையா. அது மாதிரி பொய்யா வேஷம் போட்டு பக்தி பண்ணால் கூட பகவான் சீக்கிரமாக ஸ்ரீபுரம் தர்மாத்மா உன்னை சிறந்த தர்மாத்மாக்கள் உரிய மோட்சத்தை பகவான் கொடுத்தே தருவான். அப்படிப்பட்ட போதனைக்கு மோட்சம் கொடுத்தான் பகவான். தாயின்னு கூப்பிட்டது போதனை தான். பகவான் வைகுண்டவாசியே தாயின்னு கூப்பிட்டான். தாயின் அவன் மடியில் ஏறி பால் குடித்தான், ஆசைப்பட்டு போய் பால் குடித்தான். யசோதையாவது எதிர்த்து பிடிச்சி அவனுக்கு பால் கொடுத்தா. ஆனால் போதனை மடிமேலே ஏறி போய் அதுக்குன்னு ஆசைப்பட்டு போய் பால் குடித்தானா. ஏன்னா அவள் கரையேறினதுக்காக. யசோதை கரையேறதை பற்றி கேட்க வேண்டியதில்லை, அவள் பரம பாகவதி, அவள் கரையேறிடுவாள். நந்த பாபா சிறந்த பாகவதர், அவங்களாம் கரையிடுவாங்க. கோகுலவாசிகள் பற்றி கேட்க வேண்டியது தான் சொல்லேன். இவெல்லாம் நான் கதியாடிவா, அகாசுரன் பகாசுரன் இது மாதிரி இந்த அவளுடைய அக்காவாகிய இந்த போதனைலாம் என்ன கதி. அப்போ அவரில் கரையேற்றது தான் பகவானுடைய நோக்கமே. அதனால் பௌதிக நிலையிலையும் இறங்கி அவங்க பால் குடிக்கிற மாதிரி பால் குடிக்கிற மாதிரி குடித்து அவருடைய உயிரையும் சேர்த்து குடித்து அவருடைய பிராணனை தனக்குள்ளே அடக்கி கொண்டான், தனக்குள்ளே ஐக்கியமாக்கி கொண்டான். அவரில் மோட்சத்துக்கு அழைச்சிக்கினான் பகவான். தன் திருவடியில் சேர்த்துக்கொண்டான், அவருடைய ஜீவஜோதியை தன் திருவடியில் சேர்த்து கொண்டான் பகவான் கிருஷ்ணன். அப்படின்னா பகவானுடைய நோக்கமே என்னென்னா, நீ எப்படியாவது என் திருவடியில் வரணும், என் நாமத்தை சொல்கிறியா சந்தோஷம், நீ எந்த ராகத்துலையும் பாடி அனுபவி, அப்படி தான் பகவான் சொல்கிறான். சரி, அதனால் வேஷமாக பக்தி பண்ணாலே பிரயோஜனம் உண்டுன்னு சொல்லும்போது நம்ம ராகமாக அருமையாக அனுபவித்து பாடும்போது ராமநாமா அது பிரயோஜனம் இருக்காதா? கண்டிப்பாக ஆத்ம லாபம், ஆத்ம சந்தோஷம் அதிகமாகும்.
நமக்குள்ளே ஆத்ம புஷ்டியை நீங்கள் உணர்வீங்க, அனுபவித்து பார்ப்பீங்க. அதனால் இதெல்லாம் டைரெக்டாக நீங்கள் ப்ராக்டிக்கலாக அனுபவிக்கிறது தான் நாம சங்கீர்த்தனம் இப்போ நம்ம பண்ணுறது, பல ராகங்களை பாடுறது. இப்போ ஒரு ராகத்தில் பாடி நம்ம பூர்த்தி பண்ணிக்கலாம். ராம ராம ராம் ராம 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 ராம் ராம ராம் ராம ராம் ராம ராம் ராம ராம் ராம ராம் ராம ராம ராம் ராம 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 ராம் ராம ராம் ராம ராம் ராம ராம் ராம ராம் ராம ராம் ராம ராம ராம் ராம 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 ராம் ராம ராம் ராம ராம் ராம ராம் ராம ராம் ராம் ராம ராம் ராம ராம் ராம ராம் ராம ராம் ராம் ராம 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 ராம் ராம ராம் ராம 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 ராம் ராம ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம ராம் ராம ராம் ராம ராம் ராம ராம் ராம ராம் ராம ராம ராம் ராம 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 ராம் ராம ராம் ராம ராம் ராம ராம் ராம ராம் ராம் ராம ராம் ராம ராம் ராம ராம் ராம ராம் ராம் ராம 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 ராம் ராம ராம் ராம ராம ராம் ராம 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 ராம் ராம ராம் ராம 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 ராம் ராம ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம ராம் ராம ராம் ராம ராம் ராம ராம் ராம ராம் ராம ராம ராம் ராம ராம ராம் ராம 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 ராம் ராம ராம் ராம ராம் ராம ராம் ராம ராம் ராம ராம். ஸ்ரீ ராமநாம சங்கீர்த்தனுக்கு ஜெய். ராம ராம ராம. இப்போ எவ்வளோ ருச்சியாக இருக்குது பாருங்கள், அனுபவித்து பாடணும். ஆனால் ராமநாமம் எவ்வளோ ராமநாமம் வந்துச்சு, எப்படியும் ஒரு 50-60 ராமநாமம் வந்திருக்கும் இல்லையா நம்ம நாக்கில். இந்த பாக்கியம் கிடைக்குமா? சத்பாக்கியமாச்சு இது. கிடைக்கணும். எல்லாரும் பாடி அனுபவித்து அது போல் நிறைய நாம தபஸை சேர்த்துக்கணும். நாம தனத்தை நிறைய சேர்த்துக்கணும். நாம நிதி நிறைய சேர்த்துக்கணும். அதனால தான் தியாகராஜ சுவாமிகள் சொன்னார், எந்த ருச்சிரா ராமநாமம் எந்த ருச்சிரா. ஏன்னா தியாகராஜர் பல கீர்த்தனைகளில் பல ராகங்களில் பாடி அனுபவிச்சிருக்கார் அந்த ராமநாமத்தை. அதனால தான் எந்த ருச்சிரா ராமநாமம் எந்த ருச்சி, எவ்வளோ ருச்சி, ஏமி ருச்சிரா, எப்படியாப்பட்ட ருச்சி உடையது ராமநாமம். அதை அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். தியாகராஜ சுவாமிகள் கீர்த்தனைகளால் அனுபவிச்சிருக்கார் அந்த ராமநாமத்தை. அப்படியேப்பட்ட நாமத்தை மகான்களாக அனுபவிக்கப்பட்ட அந்த நாமத்தை நம்மளுக்கு பிடிச்ச ராகத்தில் நம்ம ராமநாமத்தை அனுபவிக்கிறோம். அந்த பாக்கியம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அந்த மகான்கள் வழியில் வந்து அந்த பாக்கியம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அதனால் ராமநாமத்தை அனுபவிப்போம். அதனால் இது மட்டமான ராகம், இது உயர்ந்த ராகம்லாம் கிடையாது. பகவன் நாமத்தை சேர்த்துட்டா அது மட்டமான ராகமும் உயர்ந்த ராகமாக மாறிடும். தாராளமாக பாடி அனுபவிங்க. ராம் ராம ராம் ராம ராம் ராம ராம் ராம ராம். வெக்கத்தை விட்டு பாடுங்க. யாருக்காகவும் நீங்கள் பாடல, உங்கள் ஆத்ம லாபத்துக்காக பாடுறீங்க. உங்கள் ஜென்மா கரையேறணுமா வேணாமா? இன்றைக்கி ராமநாமா சொன்னால் தான் உங்கள் ஜென்மா கரையேறணும். மற்றவங்க வந்து கிண்டல் பண்ணுறாங்க, கேலி பண்ணுறாங்க, இந்த ராகத்தில் பாடக்கூடாது, எதை வேணால் சொல்லி போட்டோம், இல்லை பாடக்கூடாதுன்னு கூட சொல்லிட்டோம். ஆனால் ராமநாமா சொல்கிறோம் அப்படின்னு நம்ம கிண்டல் பண்ணிட்டோம். என்ன வேணாலும் பண்ணட்டும்.
நம்மளை அவமதிக்கிட்டோம், இல்லை கிண்டல் பண்ணிட்டோம், எப்படி பண்ணாலும் நாமத்தை விடாதீங்க, நாமத்தை விடாதீங்க, நாமத்தை விடாதீங்க. இந்த நாம தான் நம்மளை காப்பாற்றும். நகி நகி ரக்ஷதி துக்கரும் கரணை. துக்க காலத்தில் வேறு எதுவும் காப்பாற்றாது. பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதி. நம்மளாம் நம்ம மட்டி நம்ம படித்த சாஸ்திரங்கள் எல்லாமே என்னன்னா கடைசியில் மறந்துடும். எல்லாமே ஒரு காலகட்டத்தில் மறந்து போயிடும் எல்லாமே. ஆனால் நாம மட்டும் நாக்கில் ரீங்காரமிட்டுட்டே இருக்கணும். இந்த நாமம் மட்டும் இந்த நாம சிங்கத்தை மட்டும் ஒருபொழுது வீண் போகாது. அது உங்களை காப்பாற்றும் கடைசி காலத்தில். இதுதான் ரட்சிக்கும் கடைசி காலத்தில். நாமா கோவிந்தா கோவிந்தா நாராயணா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாமக்கள் தான், பாதவா மதுசூதனா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாமக்கள் தான் நம்மளை ரட்சிக்கும். நாமும் தான் கடைசி காலத்தில் காப்பாற்றும். ஆனால் ராமா 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 ராமான்னு அனைவரதும் புலம்பிகிட்டே இருக்கணும். அதான் நம்மளுடைய ஜென்மலாபம் அடையிறதுக்கான வழி. அதான் நாம ரொம்ப முக்கியம். அதை விட்டுடவே கூடாது. சத்பாக்கியங்கள், நம்மளாம் சத்பாக்கியசாலிகள், நம்மளாம் வைகுண்டவாசிகள். திவ்ய நாம சிங்கத்தனம் பண்ணிகிட்டே இருக்கணும். பிடிச்ச ராகத்தில் பண்ணுங்க தாராளமாக. ஆனால் நாம முக்கியம், நாம தான் முக்கியம். அசுத்தமான டாய்லெட்டில் கூட உட்காந்து பகவான் நாமா சொல்லலாம்னு சொன்னால் அப்போ இதை விட அப்போ நாமத்தை கேவலப்படுத்துகிறோமா அப்படின்னா இல்லை. நாம கேவலப்படாது. நாம நம்மளை பவித்திரமாக்கிட்டோம். மீண்டும் இது போல் டாய்லெட்டு போகாதபடி, அதாவது மறுபிறப்பு இல்லாதபடி பண்ணிட்டோம். அது போல் புரிஞ்சுக்கணும். அது என்றைக்கு பவித்திரமாக இருந்தோம். பௌதிகமான ராகம் பண்ண அது பௌதிகமாகாது. உன்ன ஆன்மீகத்துக்கு அந்த பௌதிக ராகத்தில் நீ பாடினதுனால உன்ன ஆன்மீகமயமாக ஆன்மீக சரீரம் உடையவனாக உன்னை மாற்றிட்டோம் இந்த ராமநாமா. தெரியுமா? ஆனால் எந்த ராகத்துலையும் நாமா பாடலாம். ராகத்தில் பேதம் கிடையாது. ஆனால் சொல்கிற வார்த்தைகள் முக்கியம். அதெல்லாம் ராமநாமா சொன்னால் அது பௌதிகம்ல, அது ஆன்மீகமாகிடும். அப்புறம் பௌதிகமான பொருள்களையே நம்ம உணவு நம்ம படைச்சு நம்ம சாப்பிட்டோம்னா, நம்மளுக்காக சமைச்சு சாப்பிட்டோம்னா அது பௌதிகமான வெறும் சாதம். பகவானுக்கு அது அர்ப்பணிக்கப்பட்ட அது பிரசாதம் இல்லையா? வெறும் ஜலத்தை நம்ம குடித்தோம்னா அது ஜலம், சரி. ஆனால் பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட அது தீர்த்தம், பவித்திரமானது இல்லையா? அது மாதிரி தான் பௌதிகமான ஒரு பொருளையே பகவத் விஷயத்துக்காக அதை சோதனை பண்ணிட்டோம்னா நம்ம சூப்பர், நம்ம பவித்திரம். அந்த நாம நம்மளை பவித்திரமாக்கிடும். நாமத்தை வச்சுட்டோம்னா அந்த ராகங்கள் கூட பவித்திரமாயிடும். அந்த ராகங்களை பாடுறதுனால நம்மளும் பவித்திரம் அடைவோம். இதை கேட்குறவங்களும் பவித்திரம் அடைவார்கள், அந்த உன்னத ஸ்திதி அடைவார்கள் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். சரி, இதை நம்ம பூர்த்தி பண்ணிப்போம். ஸ்ரீ ராமநாம சிங்கத்தின் கி ஜெய். ராம 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 ராம.